கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. எங்களுடைய அழைப்பிற்கிணங்கி ஜீவனுக்கு போகும் வழி என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். We would like to greet you in the sweet name of our Lord Jesus Christ for all who have gathered here to listen to the word of God, having the theme the way towards life. நாம் எல்லாரும் நம்முடைய வேதாகமத்தை நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு திருப்புவோம். Let's all turn our scripture to Proverbs chapter 15 verse 24. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். The way of life is about to the wise, that he may depart from hell beneath. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let praise be to the holy name of the Lord. கீழான பாதாளத்தை விட்டு ஒரு மனிதன் உன்னதத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அவன் ஒரு ஜீவ வழியிலே செல்ல வேண்டியது அவசியம். If a man to depart from hell and he need to go to life, he need to pass on to the way of life. இந்த ஜீவனுக்கு போகிற வழியிலே ஒரு மனிதன் முன்னேறி சென்றால் முடிவிலே அவன் நித்திய ஜீவனை பெற்று அந்த நித்திய ஜீவனிலே ஆளுகை செய்கிறவனாய் மாறுவான். If a man press forwards himself in the way of life, finally he will be entering getting this eternal life, and he will be found reigning in this eternal life. இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கொண்டால் மனிதர்கள் எத்தனையோ வழிகளிலே தங்களுடைய பார்வைக்கு செம்மையான வழிகளிலே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வழிகளுடைய முடிவோ மரண வழிகள். If we take the entire mankind, they just walk in the way which seems good to their eyes, but the end is only destruction. கேட்டுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வழி விசால அகலமா இருக்கிறது. அதன் வழியாக அநேகர் போய் கொண்டிருக்கிறார்கள். The gate towards destruction is so broad, wide, many just pass therein. மனசும் மாம்சம் விரும்பினதை செய்து கொண்டு, பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டு, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை செய்து கொண்டு, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அர்த்தம் இல்லாமல் நித்தம் வாழ்நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிற ஏராளமான மனிதர்கள் மத்தியில் ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கும்படியாக இந்த மாலைவேளையிலே அருள்நாதர் இயேசு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். In the midst of the people who live walking according to their own mind and flesh and finally leading going towards hell, God has given a privilege to us so that we might enter into the way of life. எல்லாரும் இந்த ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்க முடியாது. All cannot find out the way towards life. ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த ஜீவனுக்கு போகிற வழியிலே தொடர்ந்து முன்னேறி போய் கொண்டே இருக்கிறார்கள். But those who are all foreordained, foredestinated, being called by God, selected by God, they can choose this way of life. இந்த ஜீவனுக்கு போகிற வழியை திறந்து வைத்தவர் நமது அருமை ஆண்டவர் இயேசுவே. It's only our Lord Jesus Christ who has opened the way of life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்குரைத்த தெய்வம் இன்றைக்கும் மாறாதவராய் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். One who is promising, I am the way, the truth and the life, he is found moving in our midst. அவருடைய நாமத்தில் ஜீவன் இருக்கிறது, அவருடைய இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை அடைந்து ஜீவனுக்கு போகிற வழியிலே நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். In his name, in his blood and also in his word there is life. We should continuously move on, march on to the way of life. இன்றைய தினத்திலே ஞானஸ்நானம் பெறும்போது புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் என்பதை குறித்து நாம் படித்தோம். Yesterday we came to know that when you wait to the water baptism, will be found in the newness of life. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தோம். When we receive the anointing of the Holy Spirit, we came to know that out of a shall flow rivers of living water. இந்த ஞானஸ்நானம், இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்லப்படுகிற சத்தியங்கள் எல்லாம் ஜீவனிலிருந்து நாம் ஜீவனுக்கு கடந்து செல்லும்படியாக இந்த வேதம் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற முக்கியமான உபதேச சட்ட திட்டங்களாகும். And the scripture has ordained laws and regulations so that by means of the Holy Spirit we can just pass on from life to life. அது மாத்திரமல்ல, not only that, பரிசுத்த அப்போஸ்தலருடைய ஐக்கியத்துக்குள்ள வரும்போது நாம் எப்படி ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம்? How we get life when we come to the fellowship of the saints. நமக்காக ஜீவன் கொடுக்க மனதுள்ள அப்போஸ்தலர்கள் மூலமாக நாம் எப்படி ஜீவனை அடைந்து கொள்கிறோம்? By means of apostles who are ready to yield their life, how we can get this life என்ற சத்தியத்தையும் நாம் நேற்று தினத்தில் கேட்டோம். Yesterday we came to learn about the truth. அப்போஸ்தலருடைய அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருக்கும்போது நாம் எப்படி ஜீவனில் வளர்ந்து முன்னேறுகிறோம் என்பதை குறித்து நேற்று நாம் பார்த்தோம். Yesterday also we studied that how when we are steadfast in breaking of bread and in communion and in prayers, how we can get life. இன்னும் தொடர்ந்து இந்த ஜீவனிலே நாம் வளர்ந்து முன்னேறி பூரணப்பட்டு ஜீவனுக்குள் பிரவேசித்து
ஜீவனிலே போய் நாம் யுகாயுகமாய் ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம். God's intention concerning us that we should keep on growing in life and we should enter into that life and we should reign in that life. இன்னும் தொடர்ந்து நாம் இந்த ஜீவனிலே முன்னேறி செல்லும்படியாக நாம் எப்படிப்பட்ட வழியிலே செல்ல வேண்டும் என்பதை இன்றைக்கு சில காரியங்கள் மூலமாக உங்களுக்கு நாங்கள் விளக்கி சொல்ல விரும்புகிறோம். Today through certain things we are ready to just share things so that you might identify the way of life. இந்த ஜீவனுக்கு போகிற வழியிலே போகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட வழியிலே போனால் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். Those who are desiring to go into this way of life in this life, how if they have chosen this life so that they might go in. ஜீவனுக்கு போகிற வழி அது எப்படிப்பட்ட வழி? The way towards life, how is that way found? அதை குறித்து இன்னைக்கு மூன்று விதமான கண்ணோட்டங்களில் சொல்ல ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. The spirit of God help us so that we might understand. முதலாவது இந்த வழி ஒரு செம்மையான வழி, இல்லாவிட்டால் இது நீதிமான்களின் வழி என்று அழைக்கப்படுகிறது. First of all, this is an upright way or it is the way of the just. அவர்கள்தான் நீதியின் பாதையிலே கடந்து சென்று ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். They are the one who pass on in this way and get this life. இரண்டாவது கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது in second angle when we see, இது இடுக்கமும் நெருக்கமான வழி, இல்லாவிட்டால் அநேக உபத்திரவங்களின் வழி என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says that it is a much straight, it is an upright way or it is a way where it has much tribulation. மூன்றாவது கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இது பரிசுத்தமான வழி, ஒரு தூய்மையான வழி என்று நாம் பார்க்கிறோம். In the third angle when we see, it's a way of holiness, holy way. ஒரு செம்மையான ஒரு நீதிமான்களின் வழியிலே செல்ல வேண்டும். இடுக்கமும் நெருக்கமான அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் செல்ல வேண்டும். பரிசுத்தமான வழியிலே செல்ல வேண்டும். இந்த வழியிலே நாம் சென்றால் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Only we can get this eternal life only when we walk in the way of the just or when we walk in the narrow and straight way, being upright and walk in the way of holiness. இந்த ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம், இந்த கர்த்தருடைய வழிகள், இந்த ஜீவனுக்கு போகிற வழிகள் செம்மையான வழிகள், நீதிமான்கள் அதில் நடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hosea chapter 14 verse 9 we could see the ways of the Lord are right, the just shall walk in them and get his eternal life. ஓசியா 14:9. இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? Who is wise that he can இவைகளை understand? கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? Who is wise that he might be prudent? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், The ways of the Lord are right. நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். The just shall walk in them, பாதகரோ வென்றால் அவைகளிலே இடறி விழுவார்கள். but the transgressors shall fall இந்த therein. ஆண்டவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகள், மனுஷருடைய புத்தியினால் விளங்கிக் கொள்ள முடியாத, கிரகிக்கப்பட முடியாத ஆச்சரியமான அதிசயமான வழிகள். இந்த வழிகள் ஒரு மனுஷனை ஜீவனுக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த வழிகள், இவைகள் செம்மையான வழிகள் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். The prophet says that the ways of the Lord are so marvelous, the ways of the Lord so wonderful, and we cannot understand with the blind eyes. The prophet says that through him we can get this eternal life. நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச மூளையை கொண்டு, இந்த கொஞ்ச அறிவை கொண்டு, புத்தியை கொண்டு இந்த செம்மையான வழிகளை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. With this little wisdom, with the little knowledge and understanding what we have, we are unable to identify, know about this right way. இந்த செம்மையான வழிகளிலே யார் நடக்க முடியும்? Who can walk in this right way? நீதிமான்கள் தான் அந்த வழியிலே நடப்பார்கள். Only the just, the right shall walk in. பாதகரோ என்றால் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்கிரஷன்ஸ், மீறுகிறவர்கள், அவர்களோ இந்த பாதைகளிலே நடக்க முடியாமல் இடறி விழுவார்கள். But the transgressors shall stumble, they will fall therein. கட்டளையை மீறுகிறவர்கள், பிரமாணத்தை மீறுகிறவர்கள், கற்பனையை மீறுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவர்கள், சத்தியத்தை மீறுகிறவர்கள், ஆண்டவருடைய அப்போஸ்தல உபதேசத்தை மீறுகிறவர்கள், மீறி நடக்கிறவர்கள் இந்த பாதைகளில் நடக்க முடியாது, அவர்கள் இடறி விழுவார்கள். Those who trespass the Lord's commandments, statutes, and those who trespass the truth and the apostle filled doctrine, they will stumble and fall, they cannot go in the way of life. அருமையானவர்களே, இந்த நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Is the Lord is well aware of the path of the Lord. சங்கீதம் 1:6 படிக்கிறோம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். In Psalm we could find the way, the Lord is knowing the way of the just, ஒவ்வொரு righteous. நீதிமான் செல்லுகிற பாதையை கர்த்தர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். Lord is well aware of the path which the righteous go. நீதிமானுடைய வழியோ ராஜ பாதை என்று நீதிமொழிகள் 15:19 படிக்கிறோம். In Proverbs 15:19 we could see the way of the just is a highway, king's அப்ப highway. நீதிமான்களுடைய வழி அது ராஜ பாதை, இல்லாவிட்டால் அந்த ராஜாதி ராஜாவாகிய இயேசு மகாராஜா வீற்றிருக்கிற அந்த சிங்காசனத்துக்கு நேராக நடத்தக்கூடிய ராஜ பாதை தான் இந்த நீதிமான்களுடைய வழி. The way of the just righteous is a king's highway which will lead them to the throne where God is there. இந்த நீதிமான்கள் நடக்கிற வழியிலே அநியாயம் செய்கிறவர்கள்,
அக்கிரமக்காரர்கள், அநீதி நடப்பிக்கிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், பித்தலாட்டம் பண்ணுகிறவர்கள், மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் இந்த வழியிலே நடக்க முடியாது. The wicked, the transgressors, those who tell lies, those who deceive, cheat others, they cannot go in this way. இந்த வழியில் நடக்கிறவர்கள் நீதிமான்கள், நியாயத்தின் நெறிகளை காத்து நடக்கிறவர்கள். These are the way the righteous are the one who use this way of life. ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் ஏமாற்றிக் கொண்டும் பொய் பேசிக் கொண்டும் நீதி நெறி தவறு நம்முடைய மனசும் போன போக்கில் ஜீவித்தோம். ஆனால் அந்த வழியிலே போனால் நாம் இடறி விழுவோம். ஆகினால் இன்றைக்கு நாம் தீர்மானம் பண்ணுவோம், நான் நீதிமானாய் ஜீவித்து இந்த செம்மையான வழியிலே நடந்து இந்த ராஜ பாதையிலே நடந்து அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். Once we were all found telling lies and we are all desperately wicked. Now let's make a decision, because if we don't make a decision we'll fall. So if we make a decision, then we'll choose this way of life where God is. நாம் எப்படி நீதிமான்களாக How will மாற்றப்படுகிறோம்? we change as righteous? ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி நீதிமானாய் மாற முடியும்? How it is possible for a child of God to be made as righteous? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நம்மை நாமே நாம் நீதிமான்களாக்கி கொள்ள முடியாது. Clearly understand, we speak by our own, we cannot make ourselves வேதம் righteous. என்ன சொல்கிறது என்றால் நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். The scripture says all our righteousness are filthy rags. நம்முடைய சுய நீதி கிரியைகளினாலேயோ சுய அனுபவங்களினாலேயோ உலக பிரகாரமான மேன்மையான காரியங்களினாலேயோ இல்லாவிட்டால் நம்முடைய குலம், கோத்திரம், பெருமை இது நிமித்தமாக நாம் நீதிமான்களாகிறதில்லை. Never we become righteous by means of our own fame, name and caste, creed and religion, or because of our own self-righteousness. தேவன் ஒருவரே நம்மை நீதிமான்களாக்குகிறார். Only God alone will make us ஆமென் என்று righteous. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரே நம்மை நீதிமான்களாக்குகிறார். The Lord will make us righteous. தேவன் எவ்விதம் நம்மை நீதிமான்களாக்குகிறார்? How the Lord will make us righteous? 5 விதங்கள்ல நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். By means of 5 different ways we become righteous. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians chapter 6 verse 11 it's been said we are all justified in the name of Lord இயேசுவின் Jesus. நாமம் நம்மை நீதிமான்களாக்குகிறது. The name of Lord Jesus is இயேசுவின் நாமம் என்ன? justified. What is the name of Jesus? நீதியின் சூரியன் என்பதாகும். It is the son of என்னைக்கு righteousness. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, On that day when you accepted Lord என்னைக்கு அவருடைய Jesus, நாமத்தை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்களோ, on that day when you accepted His என்னைக்கு name, உங்களுடைய இருதயத்திலே நீதியின் சூரியன் வந்து உதித்தாரோ, on that day when the son of righteousness shone on அன்றைக்கு you, நீங்கள் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். on that day itself you are all made as just. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே தெய்வமாக வணங்குகிற தேவ ஜனங்களே, நீங்கள் அவருடைய நாமத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Oh God's people who have accepted Jesus Christ as your own personal savior, by His name you are all made righteous. இரண்டாவது, Second, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். by His blood you are all made ரோமர் righteous. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம், When we read Romans 5, அவருடைய இரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். the Lord has made us justified அந்த by His இயேசுவின் blood. இரத்தம் எப்படிப்பட்ட இரத்தம்? How is the blood of Jesus Christ? விலையேற பெற்ற இரத்தம், It is a precious blood. மாசற்ற இரத்தம், It is pure blood. குற்றமில்லாத இரத்தம், It is blameless. ஜீவனுள்ள இரத்தம், It's the blood has நமக்காக life. ஈன கல்வாரியிலே சிந்தின இரத்தம், It is the blood shed on the முழு Calvary. மனுக்குலத்துக்கும் பாவ நிவர்த்தியை செய்யும்படியாக சிந்தப்பட்ட இரத்தம், It is the blood shed on the cross for all the remission of all sins. நமக்காக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம், It is the blood which speaks good for us. நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இரத்தம். It is the blood which will intercede for us. அந்த இரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது. That blood justifies us. மூன்றாவது, Third, ரோமர் 5:1 படிக்கும்போது when we read Romans 5, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். we are all being made justified by faith. விசுவாசத்தினாலே தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Only by faith we are all justified. அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் எல்லாரும் இன்னைக்கு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Therefore being justified by we all. அவர்தான் விசுவாசத்தை துவக்கிறவர், அவர்தான் விசுவாசத்தை முடிக்கிறவர். He is the one, He is the author and the finisher of our faith. அவரை பற்றும் விசுவாசம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறபடியால் தான் இந்த பாதையிலே நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடிகிறது. It is a possible to step come forward only because we have peace of mind. நான்காவதாக, Fourth, அவருடைய ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். fourth, by His Spirit we are all being 1 justified. கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கும்போது, 1 Corinthians chapter 6 verse 11, தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். and by the Spirit you are all being washed and கர்த்தருடைய sanctified. ஆவியானவர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். Yes, the Spirit of God has justified us. ஆவியானவருக்கு மற்றொரு பெயர் மெல்கிசேதேக்கு. This other name for Spirit of God is Melchizedek. அவர் நீதியின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். He is the King of
righteousness. பரலோக தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The kingdom of God is not meat and drink, but it is righteousness and peace. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ, on day we will receive the anointing of the Holy Spirit. பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்னைக்கு பெற்றுக்கொள்கிறீர்களோ, with the token of speaking in unknown tongues, அன்றைக்கு நீதியின் ராஜா உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். on that day itself the king of righteousness அந்த will come. மெல்கிசேதேக்கு என்ற நீதியின் ராஜா உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். The king of righteousness will come and dwell in you. எதற்காக? உங்களை நீதிமான்களாக்கும்படியாக. to maybe make you as righteous ones. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த தேவனுடைய ஆவியினால் நான் நீதிமான்களாக்கப்பட்டேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐந்தாவதாக அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். We are all justified by his grace. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24 வசனம் படிக்கும்போது Romans 3:24 அவருடைய கிருபையினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். we are all being justified freely by his நம்முடைய grace. பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ திறமையினாலோ சாமர்த்தியத்தினாலோ அறிவினாலோ புத்தினாலோ பணத்தினாலோ பொருளினாலோ உலக பிரகாரமான ஸ்தான மானம் பதவி பட்டம் அந்தஸ்தினாலோ அல்ல, தேவனுடைய விலையேறப்பட்ட இரக்கம் கிருபைதான் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது. only by the great grace of God only we are being justified. It's not because of our name, fame, education or our caste, creed and religion. அவருடைய கிருபைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு பரலோகத்தின் தேவன் பாராட்டும் இலவசமான ஈவு, அதுதான் கிருபை. when we say grace, it is a gift which God shows on a man who is not eligible. நாம் எல்லாரும் பாவத்திலே பிறந்தவர்கள், பாவத்திலே வளர்ந்தவர்கள், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள். தகுதி இல்லாத நமக்கு பரலோகத்தின் தேவன் தேடி வந்து இலவசமான ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்ம எல்லாரும் நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபை நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். through the great grace of God we are all being justified. இப்பொழுது நீங்க நன்றாக கவனியுங்கள். now clearly you understand. அவருடைய நாமம், his name, அவருடைய இரத்தம், his blood, அவரை பற்றும் விசுவாசம், faith by அவருடைய ஆவி, his spirit, அவருடைய கிருபை, his grace, எல்லாம் அவருக்கு சொந்தம். all belong to him. அவருக்கு சொந்தமானவைகளை வைத்து நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். by what he belongs to him, through that he has made us. ஏதாவது நமக்கு சொந்தமானது இருக்கிறதா? can we claim this something as our own? பாருங்கள், அவருடைய நாமம், listen carefully, his அவருடைய name, இரத்தம், his blood, அவரை பற்றும் விசுவாசம், faith by means of அவருடைய ஆவி, his spirit, அவருடைய கிருபை, his grace. அப்ப நம்ம தேவனை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? God, what did we say? ஆண்டவரே, என்னை நான் நீதிமானாக்கி கொள்ளுகிறதற்கு எந்த விதத்திலும் நான் அருகதை உள்ளவன் அல்ல. Lord, I am no more eligible to make myself as ஏசப்பா, righteous. உம்முடைய நாமம் தான் என்னை நீதிமானாக்கினது. oh Jesus, only your name made me உம்முடைய righteous. இரத்தம் தான் என்னை your நீதிமானாக்கினது. blood made me நீ righteous. தந்த விசுவாசம் தான் என்னை நீதிமானாக்கினது. only the faith which you gave me உம்முடைய righteous. ஆவி தான் என்னை நீதிமானாக்கினது. only by your spirit உம்முடைய made me கிருபை righteous. தான் என்னை நீதிமானாக்கினது. your grace made me righteous. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் இந்த நீதியின் பாதையிலே ஜீவனுக்கு நேராக தொடர்ந்து போய் கொண்டே இருக்கலாம். if you have been made righteous, you can use this way of life to continuously march on this way. தேவனால் நீதிமான்களாக்கப்படுபவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். those who have been made righteous by God, such people are those. ஆனால் மற்ற சில கூட்டத்தார் இருக்கிறார்கள், there are some other group, தங்களை தாங்களே நீதிமான்களாக்கிக் கொள்ளுகிறவர்கள். they make themselves as righteous. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், still another group, மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாக காட்டிக் கொள்ளுகிறவர்கள். they showcase pretend themselves as righteous before இயேசு other men. ஜீவித்த காலத்திலே in the time when பரிசேயர் சதுசேயர் என்ற கூட்டத்தார் இருந்தார்கள். there were group Pharisees and scribes. இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். you show yourself as righteous before men. மனுஷருக்கு முன்பாக நம்மை நீதிமானாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. there is no need for you to show yourself as righteous before men. நம்மை நாமே நீதிமான்களாக்கிக் கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. there is no necessity for us to make our own righteousness self என் தெய்வமே, நீரே என்னை நீதிமானாக்கும். oh Lord, you yourself make me righteous. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், கர்த்தரே தேவனே நம்மை நீதிமான்களாக்குறார். in Romans chapter 8 Paul says that Lord makes us righteous. ரோமர் 8:33 படிக்கும்போது, when Romans 8, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? who is the one who condemneth? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். God himself will justify them. எத்தனை பேர் நீங்கள் இதை ஆமென் என்று சொல்ல முடியும்? how many of you அல்லேலூயா. என் தேவன் தான் என்னை
நீதிமானாக்கி இருக்கிறார். Only my God has made me righteous. இந்த நீதிமானுடைய சபையிலே சங்கத்திலே இன்றைக்கு என்னை கொண்டு வந்து உட்கார வைத்தது தேவன். It is only God who made me to sit in the assembly in the congregation of the righteous. நீதிமான்களாய் இருக்கிறவர்கள், நேர்மையாய் நடக்கிறவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்கள், இவர்கள் தான் இந்த ராஜ பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். Those who are righteous, those who are true, they only march on in the path of the king's highway. ஏசாயா 57 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் படிக்கும்போது Isaiah 57. நேர்மையாய் நடந்தவர்கள் தங்களுடைய படுக்கையிலே போய் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்களாம். And those who are they shall enter into peace, walking in their righteousness. அப்ப நேர்மையாய் நடக்க வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நேராய் நடக்க வேண்டும், நீதிமான்களாய் நடக்க வேண்டும், செம்மையாய் நடக்க வேண்டும். இதுதான் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம். The purpose of God concerning us, that the righteous should be walking truly, we should be இதை விட்டுவிட்டு living this. குறுக்கு வழியிலே பக்க வழியிலே நாம் பரலோகம் போகலாம் என்று நினைக்க கூடாது. Never think that by a shortcut way or bypass way we can go to the kingdom of heaven. அநீதி செய்கிறவர்கள், those who do injustice, அநியாயம் செய்கிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், those who are liars, குறுக்கு வழியிலே போக நினைக்கிறவர்கள், those who think going a short way, மாய்மாலமாய் ஜீவிக்கிறவர்கள், those who rhyme vanity, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த பொய் வழியிலே போக நினைக்கிறவர்கள் அந்த பரலோகத்துக்குள்ள போக முடியாது. These persons cannot enter into this kingdom of God. கலாத்தியர் 2 அதிகாரம் 4 வசனத்தில் படிக்கிறோம். Galatians chapter பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர். In Galatians chapter 2 verse 4. பக்க வழியாய் பரலோகத்துக்கு போகலாம் என்று ஒரு நாளும் யோசித்துவிட வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள சகோதரர்கள். False brethren who use the private way. அநேகர் இன்றைக்கு லஞ்சம் வாங்குகிறார்கள், Many get bribes, பொய் சொல்லுகிறார்கள், they tell lies, நீதி நியாயம் தவறுகிறார்கள், they fail in doing justice, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள், they do unjust things to others, மாய்மாலமாய் ஜீவிக்கிறார்கள், they pretend they are மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள், they cheat others, மற்றவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள். they do work against இப்படி others. உண்மையும் உத்தமமும் இல்லாமல் ஜீவித்தால் அவர்கள் அந்த பரலோகத்துக்குள்ள போக முடியாது. If you are untrue and unfaithful, you cannot enter into the kingdom of God. ஒரு தேவ மனிதன் இப்படி தரிசனம் கண்டார். A child of God had a vision. பரலோகத்துக்கு போறதான வாசலிலே அங்கே தூதன் நின்று கொண்டிருக்கிறார். An angel was there in the door of the kingdom of God. எல்லாரும் அந்த பரலோகத்தின் வாசல்ல போய் அங்கே போய் திரளாய் கூடி இருக்கிறார்கள். Great multitude, they all assembled in the door. சிலர் பயங்கரமான கடினமான பாதைகளின் வழியாக முன்னேறி வந்து அங்கே வாசல் நிற்கிறார்கள். Some they passing through tough ways, they come in the door. சிலர் அந்த குறுக்கு வழியாக பக்க வழியாக நிறைய பேர் கூடி வந்து அவர்களும் அங்கே நிற்கிறார்கள். Some those use the byways, sideways, they can also come there. அப்பொழுது தூதன் வந்து உங்களுடைய நுழைவுச் சீட்டை, இந்த உள்ள பரலோகத்துக்குள்ள போறதுக்கு உங்களுடைய கையில நுழைவுச் சீட்டு இருக்கிறதா அதை காண்பீங்கள் என்று Then கேட்கிறார். the angel requested, show your entrance pass. அந்த கடினமாக அந்த நீதிமானாய் ஜீவித்து நெருக்கமான வழியிலே அந்த உண்மையாய் பின்பற்றி நியாயமாய் நடந்தவர்கள், செம்மையாய் நடந்தவர்கள் அவருடைய கையில் இருக்கிற அந்த சீட்டை வாங்கி பார்க்கிறார் தேவதூதன். Angel, he just took the token, received அந்த நுழைவுச் சீட்டில் என்ன எழுதியிருக்கிறது? what has been written, உண்மை உத்தமம், is true and for faithfulness. faithfulness and sincerity. Faithfulness and sincerity. உண்மையும் உத்தமம். Faithfulness and sincerity. அப்ப உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அவர்களை உள்ளே அனுப்பி விடுகிறார். And faithfulness and servant, you just enter into the joy of ஆனால் your இந்த master. பக்க வழியாய் வந்தவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், பித்தலாட்டம் பண்ணுகிறவர்கள், மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், நீதி நெறி தவறினவர்கள், மற்றவர்களை வஞ்சித்தவர்கள், பொய் சொன்னவர்கள், திருடினவர்கள், களவான், இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள். அவருடைய கையில நுழைவு சீட்டு இல்லை. தூதன் சொல்லிவிட்டால் உங்களுடைய கையில நுழைவு சீட்டு இல்லை, நீங்கள் திரும்பி போய் விடுங்கள். The angel of God denied permission for the false. பரலோகத்தின் கதவு சாத்தப்பட்டு விட்டது. The door of the heaven was shut. அருமையானவர்களே, ஜீவனுக்கு போற வாசல் அது நீதிமான்களின் பாதை, அது செம்மையான வழி. இதிலே நடக்கிறவர்கள் அவர்கள் ஜீவனை போய் பெற்றுக் கொள்கிறார்கள். The way of heaven is those who walk uprightly, they can only walk, those who are true and they can only பாதகரோ வென்றால் இடறி விழுவார்கள். But the transgressors, ஆங்கிலத்தில் வந்து transgressors மீறுகிறவர்கள். those who trespass, இந்த வசனத்தின்படி ஜீவிக்காமல் மீறி நடக்கிறவர்கள், those who do not obey, those who trespass this law, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை மீறி நடக்கிறவர்கள், those who trespass the apostolic doctrines, கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளை மீறி நடக்கிறவர்கள், those who preach the gospel, அவர்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை. in heaven no place for them. கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க Only முடியும். those who abide by the statutes, they only can enter. Hallelujah. Hallelujah. இரண்டாவது கண்ணோட்டத்துல பார்ப்போம். Second angle, when you see இந்த வழி, இந்த ஜீவனுக்கு போறதான வழி, அது இடுக்கம் நெருக்கமான வாசல். when we say the way, second angle is the way towards when is a straight and narrow. சொல்ல போனால் அநேக உபத்திரங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையின்படி இது அநேக உபத்திரவங்களின் வழி.
According to the counsel given to the disciples that we should make use of this narrow and straight way which is full of trials and ஜீவனுக்கு troubles. போற வாசலை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அது அந்த வாசல் இடுக்கமும் நெருக்கமா இருக்கிறது. In Matthew Gospel, when you read, the way to heaven is so straight and narrow. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23 வசனம். Chapter 7 verse 23. 13 வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலம் அகலமாய் இருக்கிறது. Broad and wide is the gate which leads to அதின் வழியாக destruction. பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். Many there be which go in thereof. ஜீவனுக்கு போகிற வாசல் But the way towards இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. straight is the gate and narrow is the way. அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். Few find it. ஹல்லேலூயா. Hallelujah. இடுக்கமும் நெருக்கமான வாசல் வழியாக போகும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். Lord has chosen us to make use of those straight and the narrow way. அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் சென்றுதான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சுதந்தரிக்க வேண்டும். Too many persecutions and sufferings, only we should enter into that way. சினிமா கொட்டைக்கு பாருங்கள், எத்தனையோ மக்கள் விரைந்து ஓடுகிறார்கள் அந்த ஆபாச காட்சிகளை பார்க்க, மாயையான சிற்றின்பங்கள், உல்லாசங்கள், பொழுதுபோக்குகளுக்காக எத்தனையோ இடங்களுக்கு மக்கள் இன்றைக்கு விரைந்து ஓடுகிறார்கள். கேட்டுக்கு போகிற அந்த வாசல் வழி விசாலம் அகலமா இருக்கிறது, அதன் வழியாக அநேகர் போய் கொண்டிருக்கிறார்கள். To see all filthy obscene pictures, people run towards the movies. ஆனால் ஜீவனுக்கு போற வாசல் எப்படிப்பட்ட வாசல்? But the way towards life, how is it? அதிகமும் நெருக்கம் நிறைந்த வாசல். It is straight and so narrow. அதன் வழியாக போகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். Few find it and go. இந்த இடுக்கமும் நெருக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் தான். If only few will identify and locate that. ஆனால் கேட்டுக்கு போற வாசல்ல அநேகர் கண்கட்டு குருடர்கள் போல போய் கொண்டே இருக்கிறார்கள். But in the way which leadeth to destruction, many is how blind likewise and they just go. சாத்தானுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறார். Satan has blinded their eyes. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறார். The ruler of this world has blinded their eyes. ஆகையால் அவர்கள் கேட்டுக்கு போகிற வாசல்ல போய் கொண்டிருக்கிறார்கள். Therefore they go in the way it leadeth to destruction. இன்றைக்கு பாருங்கள், டிவி சினிமா எல்லாம் மக்களுடைய மனதை கவர்ந்து இழுத்து அந்த கேட்டுக்கு நேராக மக்களை நடத்தி கொண்டிருக்கிறது. See how TV cinema it has captured these men and leadeth them to destruction. சாத்தான் சபையினுடைய ஸ்தாபகன், அவன் பேர் ஆண்டன் லாவே. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? Anton LaVey, who is the founder chairman of the சாத்தான் சபையை ஸ்தாபித்த அவன் தான் ஸ்தாபித்தவன். He is the one who is the founder. அவன் பேர் ஆண்டன் லாவோ. Anton LaVey. அவன் சொல்கிறான், என்னுடைய மார்க்கத்தை முன்னேற்றுவதில் இந்த டிவி சினிமா மாபெரும் பங்கு வகிக்கிறது. To highlight my movement, this TV and internet. அவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான், அதுக்கு பேர் பிசாசின் நோட்டு புத்தகம், The Devil's Notebook. The Devil's Notebook. அவன் சொல்கிறான், தன்னுடைய நூல்ல சாத்தானுடைய முக்கியத்துவத்தை நிழலாட்டமாக அறிவிக்கும் மாய வித்தை சம்பவங்கள் நிறைந்ததுதான் நான் கண்டுபிடித்திருக்கிற இந்த தொலைக்காட்சி கருவி. The television instrument is the thing which was identified, which is an instrument made to deceive many, to make them fall, to see all vanities. சாத்தானுடைய உபகரணமாக இன்றைக்கு எத்தனையோ டிவி சேனல்ஸ் இன்றைக்கு மக்களுடைய மனதை கவர்ந்திழுத்து பலவித ஆபாசங்கள், ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், உல்லாசங்கள், பொழுதுபோக்குகள் என்று மக்களுடைய நேரத்தை திருடி நரகத்துக்கு நேராக, அந்த பாதாளத்துக்கு நேராக மக்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. All these TV channels are instruments of Satan which will steal time and will just make ourselves to waste time and lead us to destruction. இந்த கேட்டுக்கு நேராக அநேக மக்கள் தீவிரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். Many are haste to go in this way of destruction. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல்லே போகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும்? You and I, how we should be, we are supposed to go in the way of life. அநேக உபத்திரவங்கள் வழியாக போவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Ready to undergo through many persecutions. நம்முடைய அருமையான இயேசுவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Consider our beloved Jesus. அவர் பேர் ரட்சிப்பின் அதிபதி. He is the captain of salvation. இந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது. It was much willing to the Father to make perfect Jesus through the who is the captain of our salvation. salvation. 2 அதிகாரம் 10 வசனத்தில் படிக்கும்போது Hebrews 2:10 அநேக உபத்திரவங்களினாலே இயேசு கிறிஸ்துவை பூர்ணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. Able to make the captain of our salvation perfect through sufferings. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்தப்பட்டார் என்றால் நீங்களும் நானும் அந்த உபத்திரவ வழியாக தான் போக வேண்டியிருக்கிறது. If Jesus Christ was made perfect through sufferings, then it is essential for you and I to pass through this path of sufferings. ஏசாயா 53 ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். Go and read home Isaiah 53. பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். And Father desired to bruise him.
பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். And Father made him to undergo அவர் suffering. அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். He was despised. மனுஷரால் He புறக்கணிக்கப்பட்டிருந்தார். was rejected by men. துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். He was full of sorrow. பாடு அனுபவித்தவராய் He இருந்தார். was always smitten. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருந்தார். He has accepted all. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். He has borne our iniquities. அவர் வாதிக்கப்பட்டார். He was torn. சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணப்பட்டார். He was afflicted. நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். He was wounded for our அவர் transgressions. நொறுக்கப்பட்டார். He was bruised. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. The chastisement of our peace was அவர் upon him. நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். He was being destroyed by his distress. மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். As the sheep have gone astray. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். But the Lord made him to undergo அவர் suffering. தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். He poured out his soul. பாருங்கள் எப்படிப்பட்ட உத்தரவுகளின் ஊடாக அவர் சென்றிருக்கிறார் பாருங்கள். Through how which sufferings the Lord has ஆனால் done. அவர் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தன்னுடைய முகத்தை மறைக்கவில்லை. He did not hide his face to shame and for spitting. பாவிகளால் தமக்கு விரோதமாக செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அந்த இயேசுவை நீங்கள் நினைத்து பாருங்கள். Consider Jesus who undergo through the entire purpose sufferings and நமக்கும் இந்த persecutions. உத்தரவுகளின் வழியை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். Even God has reserved the ஒரு path of உத்தரம் sufferings. ரெண்டு உத்தரம் அல்ல, Not one or two. அநேக உத்தரங்கள் வழியாக தான் ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். Only through many sufferings only we can enter into this way of life. ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியாக வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு இந்த பூமியில அநேக உத்தரவுகள் உண்டு. O child of God who desire to inherit this life in this world. யோவான் 16:33 இயேசு சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உத்தரவு உண்டு. In this world you have sufferings. யோவான் Tribulations. 16:33 Ye shall have tribulation in the world, but be of good cheer, I overcome the world. Be of good cheer, I overcome this world. யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும்படிக்கு நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் என்றார். உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. Hallelujah. உலகத்தை ஜெயித்த இயேசு மகாராஜா, அவர் உபத்திரவங்களினாலே பூர்ணப்பட்டவர். இன்றைக்கு பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு உபத்திரவப்படுகிற நமக்கு உதவி செய்யும்படியாக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Great Jesus, oh great Jesus Christ, now he is interceding, sitting the throne to the Father for us who are undergoing sufferings and tribulations. பரிசுத்த பவுல் 1 தெசலோனிக்கே 2:3 எழுதுகிறார், நாம் உபத்திரவங்களை சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம். In 1 Thessalonians chapter 2 verse 3 it says that we are subjected to undergo the sufferings. நாம் எல்லாரும் உபத்திரவங்களை சகிக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். We are all foreordained to undergo afflictions. எல்லாருக்கும் உபத்திரவங்களை கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? What is the purpose for God to? இதுதான் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்திக் கொள்ளுகிற வழி. This is the way which will lead to eternal life. இந்த நம்முடைய உபத்திரவத்தை கர்த்தர் காணாதவர் போல இருக்கிறவர் அல்ல. God will not hide seeing this way of suffering. நம்முடைய உபத்திரவங்களின் மத்தியிலே, In the midst of our afflictions, தேவன் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்க்கிறவராய் இருக்கிறார். God is seeing all our afflictions. யாத்திராகமம் 3 அதிகாரம் 7 வசனத்துல Exodus 3:7 நான் அவருடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து, surely I will see அதுக்கு all என்ன your அர்த்தம்? afflictions. இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கவே பார்த்தார். Lord have certainly saw the நீ afflictions. உபத்திரவங்களினூடாக போய் கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். God is able to see the way, the afflicted way you are going. உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். He is able to set you free from affliction. சங்கீதம் 34:17 சகல உபத்திரவங்களில் இருந்தும் நீதிமான்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். In Psalm 34 verse 15 we could see that he will redeem. சங்கீதம் 22:24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர். In Psalm 22 verse 24 we see that he is not despised உன்னுடைய the உபத்திரவத்தை affliction of the கர்த்தர் afflicted. அற்பமாக எண்ணுகிறதில்லை. Never the Lord will despise your affliction. உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கவே பார்க்கிறார். Surely he will certainly see. உன்னுடைய உபத்திரவத்தில் உனக்கு ஆறுதல் செய்கிறார். He will comfort in your 2 affliction. கொரிந்தியர் 1:4 பரிசுத்த பவுல் சொல்கிறார், எங்களுக்கு வரும் உபத்திரவங்களில் அவர் ஆறுதல் செய்கிறார். 2 Corinthians 1:4 we could see the Lord has comforted us in our உபத்திரவத்தின் trouble. மத்தியிலே திடன் கொள்ளுங்கள் என்று நம்மை தைரியப்படுத்துகிறவர். He exhorts us, be of good cheer during times of affliction. 2 தெசலோனிக்கேயர் 1:6 உபத்திரவப்படுகிறவர்களுக்கு இளைப்பாறுதலை பிரதிபலனாய் தருகிறாராம். In Thessalonians 1 chapter verse 6 he is giving us a reward. அருமையானவர்களே, தேவன் நம்மை உபத்திரவத்தின் குகையில தான் தெரிந்து கொண்டார். God has chosen us in the furnace of affliction. உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதற்கு என்ன நோக்கம் தெரியுமா? Do you know what is the intention for God to choose in the furnace of affliction? நீ நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும். You should get this eternal life. ஹல்லேலூயா. உன்னுடைய உபத்திரவத்தை காண்கிற தேவன், A God who sees your உன்னுடைய tribulation. உபத்திரவத்தை அறிந்திருக்கிற தேவன், God who is aware of உன்னுடைய your உபத்திரவத்தில் உதவி செய்கிற தேவன், God who sustains, உன்னுடைய supports you, உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத தேவன், who will not despise your உன்னுடைய affliction, உபத்திரவத்தில் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், one who comforts in your உன்னுடைய affliction, உபத்திரத்தில்
இருந்து உன்னை விடுதலையாக்குற தேவன். One who sets you free from உன்னுடைய your உபத்திரவத்தின் affliction. மத்தியிலே உனக்கு திடன் கொள் என்று தைரியப்படுத்துகிற தேவன். One who exhorts saying be of good cheer during tribulation. நம்மை போல 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில 33 வருடம் ஜீவித்த இயேசு நம்மை போல எல்லா விதங்களிலும் உபத்திரப்படுத்தப்பட்டார். ஆனால் பூரணராக்கப்பட்டு இன்றைக்கு பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறார். Before 2000 years, 33 years, Jesus was suffered, he undergone affliction. Now he is being made perfect. இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? In the midst of this affliction, what we need to do? நமக்கு தேவையான 3 காரியங்கள். 3 essential things. ஒன்று, நமக்கு ஒரு தரிசனம் தேவை. One, we need to have a vision. இரண்டாவது, நமக்கு பொறுமையாய் சகிக்க கிருபையும் அன்பும் தேவை. Second, we need to have this love. மூன்றாவது, இந்த உபத்திரவங்களில் நமக்கு ஒரு ஆறுதல் தேவை. Third, we need a comfort. இந்த பாதையை நீங்கள் ஜெயமாய் கடக்க வேண்டுமா? Victoriously, do you want to இந்த pass உபத்திரவ on? வழியை நீங்கள் ஜெயமாய் கடக்க வேண்டுமா? Do you want to victoriously pass on? முதலாவது, உங்களுக்கு ஒரு தரிசனம் தேவை. First, we need to have a vision. என்ன தரிசனம்? What vision? கொஞ்ச காலத்தில் நீங்கும் லேசான இந்த உபத்திரவம். This little affliction which will leave. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனத்தில் படிக்கிறோம். Fourth chapter. மிகவும் லேசான கொஞ்ச காலத்தில் நீங்கக்கூடிய இந்த உபத்திரவம். This little affliction which will pass on into ஏன் while. இது கொஞ்ச காலத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்று சொல்லி இருக்கிறது? Why is being said this little affliction which will pass இந்த on? உபத்திரவம் நம்முடைய மரணத்தோடு முடிந்துவிடும். This affliction will come. இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகையோடு முடிந்துவிடும். Or it will cease with the coming of the Lord. ஆண்டவருடைய வருகை நெருங்கி விட்டது. The day of coming of நம்முடைய the Lord. மரணமும் எந்நேரம் என்று சொல்ல முடியாது. We cannot say what will be your death பலத்தின் time. மிகுதியினால் 80 வருஷம். By the strength of we is 80. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் கிட்டத்தட்ட 80 வருஷம் என்று சொல்லி இருக்கிறது. Approximately the lifespan of a mankind man is 80. அதற்கு மிஞ்சி வாழ்கிறவர்கள் சிலர். Only few cross அப்ப that. இந்த கொஞ்ச காலத்துல நாம் அனுபவிக்கிற உபத்திரவம் பரலோகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிற மிகவும் அதிகமான நித்திய கன மகிமைக்கு ஈடாகாது, இணையாகாது, ஒப்பாகாது. That afflictions which we endure for a moment, for a little period, cannot be compared to that eternal weight of glory in heaven. Far more exceeding eternal weight of glory. சாதாரணமான மகிமை இல்ல. It's not a simple glory. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை. For exceeding eternal weight of glory. அழகாக சொல்லிருக்கு. Far more exceeding eternal weight of glory. எவ்வளவு பெரிய மகிமை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. For more exceeding eternal weight of glory. இங்கே நம்ம கண்ணை மூடின உடனே Close our eyes அந்த here. மகிமையை போய் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக்கப்படுகிறோம். We get ready to get the glory from there. அந்த தரிசனம் நமக்கு இருந்தால், If we have that vision, இந்த உபத்திரவங்கள் நமக்கு ஒரு பொருட்டாக அல்ல. these afflictions is not at all a கோடா matter. கோடி வருஷங்கள் யுகமாய் போய் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் இந்த உபத்திரவங்களை நாம் ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. For crores and years we are going to get the glory means we should not give account or pay to these afflictions here. நல்லா விளங்கிக்கங்க. இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்க போற உபத்திரவம் கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் வச்சுக்கோங்க. ஆனா நம்ம போய் பெற்றுக்கொள்ள போகிறதான அந்த மகிமை கிட்டத்தட்ட கோடி யுகமான வருஷங்கள். அதுக்கு முடிவே இல்லை. அவ்வளவு நாட்கள் போய் நம்ம மகிமையை பெற்றுக்கொள்ள போகிறோம். Listen carefully, the afflictions that we endure is only limited period more for 80 years. இந்த தரிசனம் உங்களுக்கு இருந்தால், if you have this vision, நீங்கள் உபத்திரவங்களில் சந்தோஷப்படுவீர்கள். you will be rejoicing. பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? What Saint Paul says? எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவத்திலும் நாங்கள் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். In all the tribulations which we endure, we are much happy. எல்லா பக்கத்திலும் நாங்கள் உபத்திரவப்பட்டோம். We are oppressed on all sides. எல்லா பக்கத்திலும் உபத்திரவம். We are oppressed on all sides. நாங்கள் மிகவும் சந்தோஷமாய் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறோம். We are having much joy in this affliction. எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். We boast in all these afflictions. ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது, உபத்திரவங்களிலே நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். We should be so patient. ரோமருக்கு எழுதின நிருபம் 12:12 வாசிக்கும்போது, Romans 12:12. உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். Be patient. பொறுமையாய் உபத்திரவத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். Continuing, will be patient in tribulation. நீங்கள் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுதான் கிறிஸ்துவுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். It will be good in the eyes of the Lord if you continuously be patient in tribulation. 1 பேதுருவின் புத்தகம் 2 அதிகாரம் 20 வசனத்தில் படிக்கும்போது, நீங்கள் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். It will be acceptable with God if you suffer it and 1 take it பேதுரு patiently. 2 அதிகாரம் 19 வசனம். Verse 19 of 1 Peter chapter 2. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். உபத்திரவங்களை பொறுமையாய் சகிக்க ஆண்டவருடைய கிருபையை கண்டு பெற்றுக்கொள்வோமாக. Let us ask, plead for the grace to undergo these afflictions as patiently. அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. And this charity, அந்த கல்வாரி அன்பு நமக்குள்ள இருந்தால், if we have this love of ஆண்டவருடைய Calvary, கிருபை இருந்தால், if we have the இந்த grace, உபத்திரவங்களை எல்லாம் நாம் பொறுமையாய் சகித்துக் கொள்ளலாம். in all the tribulations we can endure patiently. ஹல்லேலூயா. ருமேனியா நாட்டிலே, அந்த கம்யூனிஸ்ட் தேசத்திலே
ரிச்சர்ட் இ உம்பிராண்ட் என்று ஒரு போதகர் இருந்தார். Richard Umbrand as an evangelist was there in அவர் ஒரு Romania வல்லமையான country. சுவிசேஷகர். He was a powerful evangelist. ஆண்டவருக்காக கடினமாக பல இடங்களில் போய் உழைத்து ஊழியம் செய்து அவரை கடைசியில கொண்டு போய் சிறைச்சாலையில கொண்டு வைத்து For விட்டார். the sake of God, he did his ministry very well, but ரோமேனியா நாட்டு சிறைச்சாலை என்று உங்களுக்கு அது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது. அங்க பயங்கரமாக கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்கிற இடம். You might not know the very severe condition of the prison jail of Romania. It's so terrible. சவுக்குகளினால் அடித்து அவர்களை காயப்படுத்துவார்கள். They will make them wound by whipping. பல விதங்களில் அவர்களை சித்திரவதைப்படுத்துவார்கள். They will startle the ஆகாரம் கொடுக்க மாட்டார்கள். They will not provide food. இப்படிப்பட்ட பயங்கரமான சித்திரவதையினூடாக அந்த கிறிஸ்தவர்கள் அங்கிருந்த அந்த போதகர் ரிச்சர்ட் இ உம்பிராண்ட் அவரும் கூட உபத்திரவங்களுக்கு உட்படுத்தப்பட்டார். This evangelist Richard, he also underwent severe persecution at that time. அவர்கள் கொடுத்த உபத்திரவத்தினுடைய ஒரு முறை எப்படி தெரியுமா? You know what is the method, the ஒரு level? குளிர் சாதன பெட்டிக்குள் நிப்பாட்டி வைத்து விடுவார்கள். They will make them to stand in a chamber of ice. 24 மணி நேரமும் பயங்கரமான ஒரு ஐஸ் அது பெட்டிக்குள்ள அவர்கள் நிப்பாட்டி விடுவார்கள். They will be made to stand in a surrounded by நாலு ice. பக்கமும் பயங்கரமான ஒரு குளிர். Of four sides a terrible low temperature of ice. அவருடைய ரெண்டு காதுலையும் ஒலிபெருக்கின் மூலமாக சத்தத்தை விதமாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். And in the 2 years they will make us என்ன சத்தம் தெரியுமா? What is it? கம்யூனிசம் நல்லது. Communism is good. கிறிஸ்தவம் முட்டாள்தனமானது. Christianity is foolishness. கடவுள் இல்லை. No God. இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை கொடுத்ததான வார்த்தைகளை அப்படியே 24 மணி நேரம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். 24 hours they will impose this way of communism thoughts. அந்த குளிர்ல நின்னு அப்படியே விரச்சு போய் காதுல இந்த சத்தங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் அவருடைய மூளை எல்லாம் அப்படியே மூளை செலவில் செய்து ஒன்று வெளியில வரும்போது மென்டலா வருவாங்க, இல்லன்னா அவங்க சொன்ன அந்த வார்த்தையை இவர் நம்பி அப்படி சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். Because of the extreme cold in the chamber and because of the continuous voice in their ears and their brain, they will be brainstorm, they will be their brain will be they will have a brainwash. அநேகரை அவர்கள் டார்ச்சர் பண்ணி இருக்கிறார்கள். Like this they have tortured many. ஒன்று அந்த 2 நாள் 3 நாள் அந்த சேம்பர்ல இருந்து வெளியே வரும்போது அவர்கள் ஒன்னு மென்டலா வருவாங்க, இல்லன்னா அவங்க சொன்ன அந்த கொள்கைகளை இவர்களும் அப்படியே சொல்லுகிறவர்களாய் மாறி விடுவார்கள். After 1 or 2 days, either when they come out they will be as mental or they will be just repeating the same what they மூளை heard. செலவில் செய்து மனதை மாற்றக்கூடிய ஒரு மெத்தட். It is a method strategy. ஆனால் இதுபோல போதகர் ரிச்சர்ட் இ உம்பிராண்டை அந்த சேம்பர்ல நிப்பாட்டி வைத்து விட்டார்கள். But this பயங்கரமான குளிர், extreme cold, ஓயாத அந்த இரைச்சல், continuous இவரால் noise, தாங்க முடியாத ஒரு வேதனை, untolerable pain for him. இந்த உபத்திரவத்தின் மத்தியில் என்ன செய்தார் You தெரியுமா? know, in the midst of this tribulation, what he இயேசு said? நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் தேவன் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். My God is good, my Jesus is good. Continuously was reciting அவருக்கு this தெரிந்த பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறார். well-known songs of him. அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கிறார். unknown tongues. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே He இருக்கிறார். was exalting, praising கர்த்தரை God. புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். He was exalting God. இடைவிடாமல் இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. Continuously these voices. இவரும் இடைவிடாமல் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறார். Even continuously he is also reciting this. துதிக்க ஜெபிக்க அந்நிய பாஷையிலே பேசி பாடி மகிழ ஆரம்பித்த உடனே When he started to joy, have praise, எல்லாம் அவருக்கு ஒன்றுமே செய்யவில்லை. all this cold did not attack அந்த him. சத்தமும் ஒன்றும் செய்யவில்லை. His voice did not disturb him. 2 நாட்கள் கழித்து 3 நாட்கள் கழித்து அவரை வெளியே கொண்டு வந்தார்கள். After 2-3 days they made him out. ஆச்சரியப்பட்டார்கள். They were all wondered. என்ன நடந்தது என்று அவர்களால் ஒன்றும் விளங்கிக் கொள்ள They முடியவில்லை. were unable to find out what காரணம் happened. என்ன தெரியுமா? What is the reason? ஆண்டவருடைய கல்வாரி அவருடைய இருதயத்தில் இருந்தபடியால் அந்த உபத்திரவம் ஒன்றும் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. Because the love of Calvary was in this brother. அதான் பரிசுத்த பவுல் சொல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? Who shall separate from the love of Christ? உபத்திரவமோ 7 காரியம் சொல்றார். அதுல முதலாவது காரியம் உபத்திரவமோ. First is tribulation. உபத்திரவம் நம்மை கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. Never tribulation can separate ஆமென் us என்று from சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். tribulation sure will அநேக come. உபத்திரவங்கள் வழியாகத்தான் போக வேண்டும். Many tribulations through நமக்கு many. உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Jesus said in this world you have tribulation. ஆனால் இந்த உபத்திரவத்தை பொறுமையாய் சகிக்க Patiently to endure அன்பு this. சகலத்தையும் சகிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says charity suffers it. ஆகையால் ஆண்டவருடைய கல்வாரி அன்பினால் நிறைந்து ஜீவிப்போமாக. Therefore let us all be filled with the love of Calvary and live. உபத்திரவங்களை பொறுமையாய் சகிக்க கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. Let us ask grace to endure patiently this. அவருடைய கிருபாசனத்தை ஓடி வந்தால் if we run to the throne of இந்த grace, உபத்திரவங்களை சகிக்கக்கூடிய கிருபையை நமக்கு தருகிறார். He will grant us the grace to tolerate it. பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். He is able to help those who suffer. மூன்றாவது, Third, உபத்திரவங்களில் ஆறுதல் நமக்கு தேவை. 2 கொரிந்தியர் 1:4 படிக்கும்போது 2 Corinthians 1:9 பரிசுத்த பவுல் சொல்கிறார், எங்களுக்கு வரும் உபத்திரவங்களிலே ஆறுதல் செய்கிறவரை நாங்கள் கூட வச்சிருக்கிறோம். we have God who will help us, will exhort, comfort us. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதல் தருகிறவர். Yes, the Holy Ghost, Spirit of God, இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதலை தருகிற ஆவியானவர். is the Spirit of God who will make the weak to go. இதுவே ஆறுதல் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. This is the comfort the scripture says. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசும்போது when you fill in the anointing, the Holy Spirit is speaking in unknown tongues.
time, உபத்திரவத்தில் ஆறுதல் உங்களுக்குள்ள பெறுகிறது. in your tribulation you will get comfort. உபத்திரவம் உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றாது. Never tribulation will be a matter at all. பரிசுத்த பவுல் சொல்கிறது போல உபத்திரவங்களிலே தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்வோம். Like Paul says that in tribulation நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? You know what is the name of our God? சகலவிதமான ஆறுதலின் தேவன். God of all comfort. God of all comfort. அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். God of all comfort. இந்த தேவன் உங்களோடு இருந்தால், if this God is with உங்களுடைய you, உபத்திரவங்களுக்கு உங்களுக்கு பொருட்டாகவே இருக்காது. never you can mind about your tribulation. எது நிமித்தமாக நமக்கு உபத்திரவங்கள் வருகிறது? For what reason this tribulation occurs? உபத்திரவப்படுத்துறவங்க இருந்தா தான் உபத்திரவம் வரும். Only when persecutors are there you will get persecution. மருமக உபத்திரவம் கொடுக்கறனால தான் மாமியாருக்கு உபத்திரவம் வருகிறது. Only because the daughter-in-law gives. 2 தெசலோனிக்கர் 1:6 படிக்கிறோம், உங்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு உபத்திரவத்தையும். அப்ப உபத்திரவப்படுத்துறவங்க இருக்கறனால தான் உபத்திரவம் வருகிறது. Since there are persecutors, we have this tribulations. உங்களுக்கு மனுஷர்கள் மூலம் உபத்திரவங்கள் வரலாம். Tribulations might come from men. மார்க் 4:17 சொல்லிருக்கு, வசனத்து நிமித்தம் உபத்திரவம். Mark 4 we read that through word you will get this tribulation. எபிரேயர் 10:32 படிக்கிறோம், மிகுந்த போராட்டங்களாகிய உபத்திரவம். In Hebrews chapter 10 verse 32 we read that because of much affliction. 1 பேதுரு 2:19 மனசாட்சி நிமித்தம் அநியாயமாய் பாடுபடும்போது உபத்திரவம். When you through conscience when we suffer along we get this. சங்கீதம் 34:17 நீதிமானாய் ஜீவிக்கிறதினால் உபத்திரவம். But since we live as righteous we have this affliction. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். Many are the afflictions of the அருமையானவர்களே, just. உங்களுக்கு துன்பங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள் வருகிறதா? கவலைப்படாதீர்கள். இது இயேசு போன பாதை, இதுதான் சிலுவையின் பாதை, இதுதான் கல்வாரி நாயகர் நமக்கு காண்பித்த பாதை, இதுதான் ஜீவனுக்கு போகிற வழி, இதுதான் நம்மை மகிமைக்கு கொண்டு போய் சேர்க்கும். If you have afflictions, sufferings, reproach, shame, don't be worried that this is the way which will lead us where Jesus went. It will lead us to perfection that life. உங்களை உபத்திரவப்படுத்துறவர்கள் இருக்கிறார்களா? Is there persecutors for you? அவங்களுக்கு நீங்க வார்ம் வெல்கம் கொடுக்கணும். You should give a very warm welcome to them. அன்பான வரவேற்பு கொடுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? Very good reception. Why? இவங்க தான் உங்களுக்கு நிறைய மகிமையை பரலோகத்துல வாங்கி தர போறவங்க. They are the one who will get you more weight of ஏன்னா glory. அதிகமான உபத்திரவம் வரவங்களுக்கு தான் அதிகமான மகிமை. Those who have more persecution will get அப்ப more உங்களை glory. யாராவது ரொம்ப உபத்திரவப்படுத்தினா If someone tortures அவங்களுக்கு you, ரொம்ப நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். we should thank them. ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்? Why? இவங்க தான் உங்களுக்கு பரலோகத்துல நிறைய மகிமை வாங்கி தர போறவங்க. They are the one who will help you to get more glory in heaven. ஹalleluya. Hallelujah. உபத்திரவப்படுத்துறவர்களால் வரும் உபத்திரவம், The trials which come through the persecutors. ஆண்டவருடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறதுனால உபத்திரவம். Since we live by the word, abide by the word of உன் God. வாழ்க்கையில மிகுந்த போராட்டங்களாகி உபத்திரவத்தை சகித்துக் கொண்டிருக்கிறாயா? In your life, are you suffering with great சிலருடைய afflictions? வாழ்க்கையில மிகுந்த போராட்டத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Some have come here with great tolerance. அது ஒருவேளை உங்களுக்கு உபத்திரப்படுத்திக் கொண்டிருக்கலாம். It might torment you. மனசாட்சி நிமித்தம் அநியாயமாய் பாடுபடும் போது உங்களுக்கு உபத்திரம் வரலாம். In conscience, when you do suffer unjustly. நீதி நிமித்தம் துன்பப்படுவர் பாக்கியவான்கள். நீதியா இருக்கிறதுனால், நீதிமானாய் ஜீவிக்கிறதுனால் உங்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் வரலாம். Since you are righteous, by means of that you might get these sufferings. ஆனால் இந்த உபத்திரவத்தின் குகையில தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். But God has chosen you in this இதுல தான் furnace of நீங்கள் affliction. ஜீவனுக்கு போகிற வழியிலே கடந்து செல்ல முடியும். You can only go in the way of life. இந்த உபத்திரவத்தின் குகையினுடைய முடிவுதான் பரமகானானுடைய நுழைவாயில். In the end of this furnace of affliction, that is the entrance point. ஹalleluya. இந்த உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் போய்க்கொண்டே இருக்கும்போது, when you continuously go in this way of ஜீவனிலே வளர்ந்து முன்னேறி போய்க்கொண்டே இருக்கிறீர்கள். you will be growing in life and keep on ஜீவனில் growing. பிரவேசிக்க உங்களை தகுதியாக்கி கொண்டே You make இருக்கிறீர்கள். yourselves worthy to enter into that. எப்பதான் இந்த உபத்திரவம் முடியும்? When this suffering will cease. நம்முடைய மரணத்தோடு கர்த்தருடைய வருகையோடு இந்த உபத்திரவம் நின்று போய்விடும். Maybe or not death or the coming of our நம்முடைய Lord. இயேசு உபத்திரவங்களை சகித்தவர். Is the Lord Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை வீட்டிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல உபத்திரவங்களை நீ சகித்து போராட்டத்தோடு நீ வந்திருக்கலாம். Beloved, you could have come having all sufferings by means of your family members or your children. உனக்கு தேவை ஆறுதல். Only you need comfort. உனக்கு தேவை பொறுமை. Patience. உனக்கு தேவை சகிப்புத்தன்மை. The endurance is உனக்கு தேவை கல்வாரி அன்பு. The love of Calvary. உனக்கு தேவை ஒரு தரிசனம். Vision is needed. உனக்கு தேவை ஒரு சந்தோஷம். Peace is needed. எத்தனை பேர் இதெல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? உபத்திரவத்தின் மத்தியில் சமாதானமாண்டிடவே, உபத்திரவத்தின் மத்தியில் சமாதானமாண்டிடவே, துன்பங்களில் மகிழ உயிர்ப்பின் நீரென்னையோ, உயிர்ப்பியும் நீரென்னையோ, உபத்திரவத்தின் மத்தியில் சமாதானமாண்டிடவே, உபத்திரவத்தின் மத்தியில் சமாதானமாண்டிடவே, துன்பங்களில் மகிழ உயிர்ப்பியும் நீரென்னையும்,
ஆவியால் உயிர்ப்பியும் நீர் என்னையும். அல்லேலூயா. இந்த உபத்திரவின் வழியிலே நீ தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கிறாய், நீ கவலைப்படாதே. உனக்கு பரம கானானுடைய நுழைவாயில் அருகாமையில் இருக்கிறது, நீ உள்ளே பிரவேசிக்க போகிறாய். You are in the path of affliction. Don't get worried. You are continuously marching on very close to the entrance of this heaven. யோசிக்கிறார், உலகத்தில் எனக்கு பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், துன்பங்கள், துக்கங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், பாரங்கள், போராட்டங்கள், இதுதான் என் வாழ்க்கையா? கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதானா? இந்த சிலுவையின் பாதையை தான் நான் போய் ஆகணுமா? எனக்கு வேற வழி இல்லையா என்று நீ யோசிக்காதே. மகனே, மகளே, உன்னுடைய பாதை, இந்த பாதையை தேவன் அனுமதிக்கூடிய நோக்கம் உனக்கு ஒரு மகிமையை, அதிகமான நித்திய கன மகிமையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அது அந்த வெளிப்படுத்தலோடு நீ கூட இந்த பாதையில சந்தோஷமாய் செல். Oh son and daughter, listen carefully. The way Christian life, you don't think that is it the Christian way full of sufferings and undergo. ஒருவேளை உலகத்தில் உன்னை எல்லாரும் அசட்டை பண்ணலாம். Perhaps everyone might நீ despise நிந்திக்கப்பட்டு you. அவமானப்படுத்தப்பட்டு பல பாடுகளுக்குள்ளாக போனதனால் உன்னை எல்லாரும் அசட்டை பண்ணி விடலாம். Everyone can despise you, reject you, forsake you. ஆனால் கவலைப்படாதே. Don't worry. உனக்காக நித்திய வீட்டிலே கர்த்தர் மகிமை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். In eternity God has reserved this glory for you. ஹalleluya. 40 ஆண்டுகளாக ஆப்பிரிக்க கண்டத்தில் மிஷனரியாக ஊழியம் செய்து கடைசியில 40 வருஷம் ஊழியம் செய்து ஓய்வு பெற்று இப்பொழுது அமெரிக்காவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார் கப்பல்ல. அந்த மிஷனரி பேர் DJ Darwin. DJ Darwin in African continent for 40 long years. After his retirement, he is on the way. 40 வருடம் ஊழியம் செஞ்சிருக்கிறார். 40 years he was a missionary நல்ல work. அருமையான மிஷனரி ஊழியம். He was done a very missionary work. இப்பொழுது அவர் அமெரிக்கா திரும்பி கொண்டிருக்கிறார். Now he is returning to ஆப்பிரிக்கா America. கண்டத்துல ஊழியம் செஞ்சிட்டு இப்ப அமெரிக்கா தன்னுடைய சொந்த தேசம் திரும்பி கொண்டிருக்கிறார். From African continent he is returning to his own அவர் land. வந்து அதே கப்பல்ல In the same ship, அந்த ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட் வருகிறார். Theodore Roosevelt, the then president, was also அந்த there. தேசத்தினுடைய ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட் வரும்போது அந்த கப்பல் துறைமுகம் சென்ற உடனே மக்கள் கூட்டம் எல்லாம் ஆர்வத்தோடு போய் இந்த ஜனாதிபதியை வரவேற்கிறார்கள். When the ship came to the shore, all the people, they were ready to anxiously. தேசத்தினுடைய ஜனாதிபதி அல்லவா? Is it not the? எல்லாரும் போய் ஆர்வத்தோடு வரவேற்கிறார்கள். With all they came to give a warm welcome. இந்த மிஷனரி ஆண்டவருக்காக ஊழியம் செய்த அந்த தேவ மனுஷனை ஒருத்தர் கூட சட்டை பண்ணல. யாரும் எல்லாரும் அசட்டை பண்ணிட்டாங்க. But none bothered about the missionary who served the Lord. யாரும் சட்டை பண்ணல, யாரும் வரவேற்கல. No one received him. No one gave a welcome to him. அவருக்கு மிக மனம் உடைந்து விட்டார். He lost his ஒரு ஜனாதிபதி சாதாரணமா சுற்றுப்பிரயாணம் போயிட்டு இந்த ஹார்பருக்கு வந்த உடனே இவ்வளவு வரவேற்பு. A president on his casual visit, when he came to the harbor, so much welcome has been given to him. காலமெல்லாம் நான் காட்டிலும் மலையிலும் இரவும் பகலும் பணியிலும் கஷ்டப்பட்டு ஓடி உழைத்து என் தேவனுக்காக பிரயாசப்பட்டு இவ்வளவு நான் ஊழியம் செய்து வீடு திரும்பும்போது என்னை நன்றாக வரவேற்பதற்கு கூட ஒருத்தரும் இல்லையே. In extreme heat and very cold weather for 40 long years I did the ministry work for the sake of God, but there is even none to. ஆண்டவரிடத்தில் விதமாய் அவர் முறையிடுகிறார். He just pleaded this to the Lord. அந்த எளிய மிஷனரிக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? Do you know what God replied to that missionary? உடனே ஆண்டவர் அவருக்கு சொல்கிறார், Immediately he said, மகனே, my son, நீ என்னுடைய வீட்டுக்கு நீ வந்து சேரவில்லையே. Still you have not come to my house. இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? Do you know what is the meaning of this? உன்னுடைய வீடு கைவேலை இல்லாத நித்திய வீடு. Your house is a house பரலோகத்தில் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற வீடு. It is the house being prepared for உனக்கு you. இம்மையிலே துன்பங்களோட கூட பல வேதனைகள் உபத்திரவங்களோட கூட பாடுகளை நான் அனுமதித்திருக்கிறேன். At present I have just allowed for you. ஆனால் உன்னை வரவேற்பதற்காக to பரலோகத்தின் வாசலிலே in the door of heaven. தூதர்களும் பரலோகமும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறது. All heaven, all angels, they are warmly, they anxiously waiting for you. உன்னுடைய வீடு இன்னும் வந்து சேரவில்லை. You have not come to your home. உன்னுடைய வீட்டுக்கு நீ வந்து சேர வேண்டும். நீ வந்து சேரும்போது when you come to பரலோகமும் தேவதூதர்களும் இயேசு உன்னை வரவேற்க போகிறார்கள். heaven, angels and Jesus of ஹalleluya. இந்த உலகத்திலே உன்னை யாரும் அசட்டை பண்ண உன்னை யாரும் சட்டை பண்ண வேண்டாம். உன்னை அசட்டை பண்ணலாம், நிந்திக்கலாம், புறக்கணிக்கலாம், உனக்கு வரவேற்பு இல்லாமல் இருக்கலாம், பாடுகள், நிந்தைகள், அவமானங்களின் பாதையில் நீ போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உபத்திரவங்களின் வழியிலே நீ போய் அந்த நித்திய கானானுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த நுழைவாளிலே உன்னை வரவேற்க தூதர்களும் தூத சேனையும் அங்கே உனக்காக ஆவலாய் காத்திருக்கிறார்கள். ஆமென். ஆகினால தேவ ஜனங்களை, இன்றைக்கு கர்த்தருக்காக நீ வைராக்கியம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய், நீ அசட்டை பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ கலங்க வேண்டாம். கர்த்தர் உன்னை தன்னுடைய நித்திய வீட்டிலே வரவேற்க ஆயத்தமாய் ஆவலாய் இருக்கிறார். With God's zeal you are doing wonderful work. Don't get worried, don't be dismayed. God is there to give you all welcome on the right day when you go there. மூன்றாவது கண்ணோட்டத்தில் இந்த வழி பரிசுத்தமான வழி. This way is a holiness way. ஏசாயா 35 அதிகாரம் 8 வசனம் படிக்கும்போது Isaiah 35 verse 8, இந்த வழியிலே நடக்கிறவர்கள் தீட்டுள்ளவர்கள்,
அந்த வழியில் நடக்க முடியாது. And those who are defiled, they will not walk in this way. ஏசாயா 35:8 படிங்கள். The unclean. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. நீங்கள் பரிசுத்தமாகும்படி உங்களை ஒப்பு கொடுத்தால் தான் இந்த வழி கடைசியில உங்களை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகும். Only when you yield yourself to holiness, this way will lead you in the way of holiness. இதைத்தான் பரிசுத்த பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். The end is the eternal life. Saint Paul, when he writes in Epistle, he says, ரோமர் 6:28 படிக்கும்போது, Romans, நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்து, you yielded yourself as நீங்கள் servants, உங்களை பரிசுத்தமாக்கும்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து, you have surrendered yourselves to be made holy. ஜீவித்தால் நீங்கள் முடிவிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். At the end you will get this everlasting life. அப்ப தேவனுக்கு ஒரு மனுஷன் அடிமையாக ஒப்பு கொடுத்து, When a man makes himself as a servant, பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த வழியிலே நடந்தால் முடிவிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். if he gets holiness, at the end he will get everlasting நான் life. தேவனுக்கு மாத்திரம்தான் அடிமை என்று சொல்ல வேண்டும். Only I am a servant to God alone. எதற்கெல்லாம் நாம் அடிமைப்படக்கூடாது? For which we should not be slaves. வேதம் சொல்லுகிறது நாம் பாவத்துக்கு அடிமைப்படக்கூடாது. We should not be slave to sin. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். One who commits sin is a servant to sin. 6 அடி உயரம் உள்ள மனுஷன் 1/2 இன்ச் சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறான். A man who is a stature of 6 feet, he is a slave to a cigarette of தேவ ஜனங்கள் பாவத்துக்கு அடிமைப்படக்கூடாது. Children of God should not be a servant. அசுத்தத்துக்கு அடிமைப்படக்கூடாது. For uncleanness, filthiness, அக்கிரமத்துக்கு அடிமைப்படக்கூடாது. for iniquities, இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்படக்கூடாது. for the rudiments of this world, மதுபானத்துக்கு அடிமைப்படக்கூடாது. for drinking, பலவித இச்சைகளுக்கு அடிமைப்படக்கூடாது. different lusts, பலவித இன்பங்களுக்கு அடிமைப்படக்கூடாது. different pleasures, மரண பயத்துக்கு அடிமைப்படக்கூடாது. slave for the fear of death, கேட்டுக்கு அடிமைப்படக்கூடாது. for destruction, perdition. கேட்டுக்கு அடிமைப்படக்கூடாது. for perdition, மனுஷருக்கு அடிமைப்படக்கூடாது. not slaves to பைபிள்ல men. இப்படி 10 காரியங்கள் சொல்லி இருக்கிறது. 10 things are described. பாவத்திற்கு, for sin, அசுத்தத்திற்கு, for filthiness, அக்கிரமத்துக்கு, for iniquities, இவ்வுலகத்தின் the வழிபாடுகளுக்கு, rudiments of this world, பலவித இச்சைகளுக்கு, for different lusts, பலவித இன்பங்களுக்கு, for different pleasures, மதுபானத்திற்கு, for drinking, மரண பயத்துக்கு, fear of death, கேட்டுக்கு, for perdition, மனுஷருக்கு, for men. யாருக்கு நம்ம அடிமைப்படக்கூடாது. Never we should be slaves or அவர்கள் தான் servants. பரிசுத்தமாகுதலை They பெற்றுக்கொள்கிறார்கள். are the one who get this அவர்கள் தான் holy. பரிசுத்த வழியிலே போகிறார்கள். They are the one who walk in the way of அதான் பரிசுத்த holiness. பவுல் என்ன சொல்கிறார்? Paul says, நான் ஒன்றுக்கும் அடிமைப்படே. I will not be a slave to anything. தேவனுடைய பிள்ளை எந்த வல்லமையும் உன்னை அடிமைப்படுத்த கூடாது. O child of God, no power should கர்த்தர் slave you. எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியான வல்லமை உனக்கு தர விரும்புகிறார். God desires to give you power. பாவம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. Sin should not have dominion பாவம் over you. செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் One இருக்கிறான். who commits sin is a slave to பாவம் sin. செய்கிற ஆத்துமா சாகவே The soul சாகும். who commits sin will surely die. பாவத்தின் சம்பளம் The மரணம். wages of sin is death. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். The one who commits sin is made of பாவம் sin. நம்மை அடிமைப்படுத்த கூடாது. Sin should not slave us. சாபம் நம்மை அடிமைப்படுத்த கூடாது. Curse should not put you to உலகம் நம்மை slavery. அடிமைப்படுத்த கூடாது. The world should not வியாதி subject நம்மை you. அடிமைப்படுத்த கூடாது. Sickness should not பிசாசு subject நம்மை you. அடிமைப்படுத்த கூடாது. Satan should not make you மரணம் slave. நம்மை அடிமைப்படுத்த கூடாது. Death should not make you slave. பாதாளத்தின் வல்லமை நம்மை அடிமைப்படுத்த The கூடாது. powers of the hell should எந்த not make you சத்துரு slave. நம்மை அடிமைப்படுத்த கூடாது. Any Satan should not. ஹல்லேலூயா. Hallelujah. மரியாள் நான் ஆண்டவருக்கே அடிமை என்று சொன்னார். Mary said, I am a servant to you. அதனால் தான் இயேசு அவளுக்குள் பிறந்தார். Therefore Jesus came to her. லூக்கா 1:38 சொல்றார் நான் ஆண்டவருக்கே அடிமை. Luke chapter 1 verse. யார் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்கிறார்களோ Whosoever says, அவர்களுக்குள் தான் கிறிஸ்து உருவாக்கப்படுவார். in them Christ will be formulated. அடிமைத்தனத்தை முறிப்பது எது? Which breaks? ஏசாயா 10:27 படிக்கிறோம். அபிஷேகத்தினால் அடிமைத்தனத்தின் நுகம் முறிந்து போகும். Through the anointing this yoke will be just தேவனுடைய removed. பிள்ளையே, தேவன் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தரவில்லை. God has not given you the அப்பா spirit of பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். giving you the spirit of adoption saying above இந்த Father. அபிஷேகம் நமக்குள்ள வந்துவிட்டால் When this anointing comes, அடிமைத்தனத்தின் நுகம் முறிந்து போகும். all the yoke of bondage நாம் will be removed. சுயாதீனம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். We will be as liberty. நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு We will set free from சுயாதீனம் உள்ளவர்களாய் மாறி having free will. தேவனுக்கு மாத்திரம் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது When you yield yourself unto உங்களுக்கு God alone, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். the holiness is the முடிவோ நித்திய ஜீவன். The end is the முடிவோ everlasting life. நித்திய ஜீவன். The end is the life. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நம்மை கர்த்தர் பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். Dear children of God, the Lord has called for holiness. தீட்டுள்ளவர்கள் அதிலே கடந்து வருவதில்லை. All the unclean shall not pass எப்படி through. எல்லாம் நாம் தீட்டுப்படுகிறோம்? How we are unclean? முதலாவது நம்முடைய வாயினால் நாம் தீட்டுப்படுகிறோம். First by your mouth. மத்தேயு 15:11 படிக்கிறோம். வாயிலிருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும். Matthew 15:11 we read that இரண்டாவது இருதயத்திலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. anything that proceeds out from the heart. மார்க் 7:15 படிக்கிறோம். இருதயத்திலிருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும். Mark chapter 7 we could read that proceeds out from the heart it
will defile man. மூன்றாவது ஆவியிலே நாம் தீட்டுப்படக்கூடாது. We should not defile in the mind. 2 கொரிந்தியர் 7:1 படிக்கிறோம், ஆவியிலே உண்டான அசூசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு. 2 Corinthians chapter 9 we see ஆவியிலே அசூசி வரக்கூடாது, தீட்டு வரக்கூடாது, தவறான எண்ணம் வரக்கூடாது. In our mind we should not have a false நான்காவது வஸ்திரம் தீட்டுப்படக்கூடாது. Our garment should not be யூதா defiled. 23 படிக்கிறோம், மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். In Jude we could read that you just put off. ஐந்தாவது உலகத்தால் நாம் கரைப்படக்கூடாது. We should not corrupted by the world. யாக்கோபு 1:27 படிக்கிறோம், உலகத்தால் தீட்டுப்படாதபடி கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. In James 1:27 pure religion and undefiled before God and the Father is there. We should keep ourselves in நம்முடைய order. நாவினால் தீட்டுப்படக்கூடாது, Through our tongue we should not. இருதயத்தினால் தீட்டுப்படக்கூடாது. Our heart we should not defile. இருதயத்திலிருந்து புறப்படுகிற 13 பொல்லாங்கான காரியங்கள் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. There are 13 things proceed out from the heart, it will defile. மூன்றாவது ஆவியிலே நம்முடைய மனதிலே சிந்தையிலே தீட்டுப்படக்கூடாது. In our mind spirit we should not. நான்காவது நம்முடைய வஸ்திரம் தீட்டுப்படக்கூடாது. Our garment should not be ஐந்தாவது defiled. உலகத்தால் தீட்டுப்படக்கூடாது. Should not be defiled by the இந்த world. தீட்டுப்படாதவர்கள் தான் இந்த பரிசுத்த வழியிலே நடந்து போகிறார்கள். Those who are undefiled, they அதிலே நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசைகெட்டு போவதில்லை. even they are foolish but they will not lose their way. எதற்கு பேதைகள்? Why they are foolish? தீமைக்கு பேதைகள், நன்மைக்கு ஞானிகள். They are foolish to wise. நாம் துர்க்குணத்திலே குழந்தைகளாய் இருக்க வேண்டும். We should be for child as in the babes. துர்க்குணத்திலே malice. And malice we should தேவனுடைய be babes. பிள்ளைகள் துர்க்குணத்திலே குழந்தையா இருக்க வேண்டும். In malice God நன்மைக்கு ஞானியா இருக்க வேண்டும், தீமைக்கு பேதையா இருக்க வேண்டும். இவர்கள் தான் இந்த பரிசுத்த வழியிலே நடக்கிறார்கள், ஜீவனுக்கு போகிற வழியிலே முன்னேறி செல்கிறார்கள். They are the one who walk in holiness and proceed themselves the way of this path. இந்த தீட்டுப்படாமல் நம்மை காத்துக்கொள்வதிலே நாம் வைராக்கியமா இருக்க We வேண்டும். should be very zeal protect us from getting. தானியேல் எடுத்துக்கொள்ளுங்கள், தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டார். Daniel made a decision that he will not defile himself. தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டார். In his mind, in his heart, he had a determination not to defile. ராஜாவின் போஜனம், The food. இரண்டாவது திராட்சரசம். The second is இதனால wine. நான் தீட்டுப்பட I மாட்டேன். will not defile myself. ராஜாவின் போஜனம் எதை காண்பிக்கிறது? When we say the food of the போஜனம் king, என்பது சித்தம், ராஜாவின் போஜனம் மனுஷ சித்தத்தை காண்பிக்கிறது. when we say it's the மனுஷரை will of பிரியப்படுத்தி God, மனுஷ சித்தம் செய்து தீட்டுப்படக்கூடாது. we should not please men and try to please உன் them. ஃப்ரெண்ட் உன்னை பாவம் செய்யறதுக்கு கூப்பிடுறான், கம்பெனிக்கு கூப்பிடுறான், நீ போய் செய்யக்கூடாது. பாவம் செய்து மனுஷரை பிரியப்படுத்தி மனுஷ சித்தம் செய்தால் நீ தீட்டு போவாய். If for a company not go, don't fulfill. திராட்சரசம் பரியாசம் செய்யும் என்று வேதம் சொல்கிறது. The scripture says wine நீதிமொழி will 20:1 படிக்கிறோம், திராட்சரசம் பரியாசம் செய்யும். Proverbs 1 the wine will பரியாசம் சிற்றின்பம். it is a pleasure of sin. சிற்றின்பங்களுக்கு நீ இடம் கொடுத்தால் உன்னை நீ தீட்டுப்படுத்திக் கொள்கிறாய். If you give room for these little pleasures, you defile yourself. தேவனுடைய பிள்ளை, பரியாசம் என்பது சிற்றின்பம். இந்த சிற்றின்பம் உன்னை தீட்டுப்படுத்துகிறதா? This scornful, this mocking nature, கடைசி this நாட்கள் defile you. பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். The last time எங்க different mockers பார்த்தாலும் will come. கேலி, கிண்டல், பரியாசம், நக்கல், நையாண்டி தான் இன்னைக்கு காணப்படுகிறது. காரணம், மனுஷர்கள் தீட்டுப்பட்டு போய் இருக்கிறார்கள். They all been not defiled because the all state of mockery all found in this ஓ, world. தானியேல் சொல்லுகிறான், நான் திராட்சரசத்தினால் தீட்டுப்பட மாட்டேன். Daniel said, I will not நான் defile ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்பட மாட்டேன். by king's meat. I will not defile தீட்டுள்ளவர்கள் அதிலே கடந்து வருவதில்லை. The unclean shall not pass in. நீ உன்னை சுத்தமானாக காத்துக்கொள், பிறர் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. You make yourselves pure and do not indulge in நம்மை other sins. தீட்டுப்படாமல் நம்ம சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். We should preserve ourselves pure and not indulge in other sins. ஒரு மிருகம் தன்னை கரைப்படாமல் அசுத்திப்படாமல் தன்னை காத்துக்கொள்வதில் வைராக்கியமாய் இருக்கிறதா? அந்த மிருகத்தை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about a beast which is so great? அந்த மிருகத்தினுடைய பேர் எர்மின். எர்மின் என்றதான ஒரு வகை மிருகம் ஆள்கிறது. இது எங்க இருக்குன்னா, ஐரோப்பாவினுடைய வடபகுதியில் உள்ள காடுகளில் இந்த எர்மின் என்ற மிருகம் இருக்கிறது. In the northern part of European continent. இதனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? What is the peculiar? இதனுடைய உடம்பு முழுவதும் வெள்ளையான கம்பளி போன்ற ஒரு அழகான ரோமம் ஒன்று இருக்கிறது. அதால தான் மூடிப்பட்டிருக்கும். Its entire skin has been like having a velvet that. அந்த மிருகத்தினுடைய ரோமம் வெண்மை தன்மை மாறி விடாதபடி, அழுக்காக்கி விடாதபடி ரொம்ப கவனமா இருக்குமா. எப்ப பார்த்தாலும் ரொம்ப வெள்ளவெளேன்னு நல்ல ஷைனிங்கா இருக்கிற மாதிரி தன்னுடைய உடம்பினுடைய அந்த மேல் பகுதி பத்திரமாக அழுக்குப்படாமல் காத்துக்கொள்ளும். It's so careful to protect its outer skin which is white as white bush, and it preserves so has a great skill to protect it. இந்த மிருகம் எங்க வாழும் தெரியுமா? மலை பிளவுகளிலும் பொந்துகளிலும் தான் இருக்குமா. In the corner, in the small. இந்த மிருகங்களை யாருமே சாதாரணமா பிடிக்க முடியாது. None can easily catch this animal. சாதாரணமா சுலபமா யாரும் இதை பிடிக்க முடியாது. Easily we cannot catch this animal. இந்த எர்மின் என்ற மிருகம் இதை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? You know what the strategy? அந்த மிருகங்கள் வசிக்கிறதான பொந்து, அந்த வாசல்ல போய் அந்த குப்பை கூலங்கள், அசுத்தங்கள், தாரெல்லாம் பூசி வச்சிருவாங்க. In that pit which the hole, small hole where the animal dwells, they will throw all the rubbish, all the waste material. வேட்டை நாய்களை வந்து இந்த எர்மின் என்ற மிருகத்தை பிடிக்கிறதுக்கு அனுப்பி விடுவாங்க. They will make the hunting dogs to go and catch this. வேட்டை நாய்களை ஏவி விடும்போது இந்த வேட்டை நாய்க்கு தப்பிக்கிறதுக்காக இந்த எர்மின் என்றதான இந்த மிருகம்
தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வேகமா ஓடும். Is a minute will run quickly, swiftly run to protect itself, to run to ஆனா அந்த its place. இருப்பிடத்துல பார்த்தா வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரே குப்பை கூளம் தாறு எல்லாம் பூசி இருக்கு. But in the entrance of its hiding place, all rubbish, all rubbish இத things பார்த்த are there. உடனே On seeing that, தன்னுடைய ரோமம் வெண்மையான அழகான ரோமம் பாழாகி விடக்கூடாது என்பதற்காக பொந்துக்குள்ள பாதுகாப்பாக செல்லுவதை விட்டுவிட்டு உள்ளேயும் போக முடியாம அப்படியே வெளியிலே அப்படி பதுங்கி நிக்கும். at that point of time makes a crucial decision not to make his skin ugly, so because of the உடனே roughness, வந்து அந்த வேட்டை நாய் அதை பட்சித்துக் கொள்ளும், பகைவரிடம் மாட்டிக்கொள்ளும். even it will listener, it will be பாருங்கள், caught. தன்னுடைய உடலை எவ்விதத்திலும் அழுக்காக்க கூடாது என்பதில் வைராக்கியமாய் இருந்த மிருகம் தன்னுடைய உயிரையே விட்டு So விடுகிறது. this animal is giving his life because it's so ஒரு careful மிருகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும் என்றால், if such an animal has தேவனால் பரிசுத்தமான தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் you and I being created by the holy இந்த God, எர்மீன் என்ற மிருகத்தை போல உலகத்தால கரைபடாதபடி, மாம்சத்தால கரைபடாதபடி, நாவினால கரைபடாதபடி, இருதயத்திலிருந்து கரைபடாதபடி பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம். how much more essential, like this every animal which is not defiling his beautiful body, likewise how much more essential for us to preserve this. பரலோகத்தின் சிந்தை உன்னை நிரப்பும் போது இந்த உலகத்தினுடைய ஆசைகளின் ஆசாபாச இச்சைகள் உன்னை விட்டு குறைந்து போய்விடும். When we have the desire of heaven, it will the lust towards the lust of this world, it will diminish. பரலோகத்துக்கு போகிற வாசல் அது நீதிமான்களின் பாதை, அது செம்மையான பாதை, இடுக்கம் நெருக்கமான பாதை, இது பரிசுத்தமான பாதை. இதிலே நடந்தால் தான் நாம் ஜீவனுக்குள் பிரவேசிக்க The முடியும். way to heaven is upright, it is holy, it is so narrow, it's straight. Only when we pass on we can enter into that life. இயேசு இந்த பூமியிலே ஜீவிக்கும் போது When Jesus lived in this earth, ஒரு ஐஸ்வரியமான வாலிபன் வந்து கேட்கிறான், a rich young man came. ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்வேன்? What shall I do to inherit this eternal life? வாசிங்கள் மத்தேயு 19:16 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, Matthew chapter 19 நித்திய ஜீவனில் நான் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும்? What shall I do that I may have eternal அப்ப life? இயேசு என்ன சொல்லுகிறார்? What Jesus said, சில கற்பனைகள் எல்லாம் சொல்லுகிறார். he says under commandments, அந்த கற்பனைகள் எல்லாம் நான் சிறு வயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். he said that right from my young age I am just keeping all my ஆனாலும் commandments. இயேசு கடைசியாக சொல்லுகிறார், Finally Jesus said, உனக்கு உண்டான எல்லாம் விற்று நீ தரித்திரத்தை கொடுத்து விட்டு go sell that thou சிலுவை hast, எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. take the cross and follow me. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பொக்கிஷம் Then உண்டாயிருக்கும். in heaven you have great treasures. அவனோ மிகுந்த துக்கத்தோடு போய்விட்டான். With great sorrow he நித்திய went. ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியவில்லை. He was unable to get this eternal life. அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை வேதத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். This incident we could read in these three gospels, Matthew, Mark and Luke. நீங்களும் நானும் கூட நித்திய ஜீவனில் பிரவேசிக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and I have been called to go into this எத்தனை eternal பேர் life. நித்திய ஜீவனில் பிரவேசிக்கும்படி தான் கர்த்தரை அழைச்சிருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட மாதிரி ஒரு அலையிலே சொல்லுங்கள். அல்லேலூயா. நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do to inherit this eternal life? அந்த வாலிபன் கேட்கிற அழகான கேள்வி. The youth raised a good question. நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? What good thing should I do to get this நித்திய eternal life? ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? What good thing, what should I do that I might have eternal life? இந்த சம்பவத்தை குறித்து இந்த 3 சுவிசேஷங்களை படிக்கிறோம். About this incident we read in these three gospels. இந்த மனிதனை குறித்து 10 குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 interpretations have been given. முதலாவது குறிப்பு, இவன் ஒரு தலைவனாய் இருந்திருக்கிறான். First he was a leader. லூக்கா 18:18 படிக்கும்போது அவன் ஒரு தலைவன். In Luke 18 we could see he is a leader. அவன் சமுதாயத்துல நல்ல ஒரு பெரிய பதவியில் In இருந்திருக்கிறான். the society he had a very good position. இரண்டாவது, Second, அவன் ஒரு வாலிபன் என்று மத்தேயு 19:20 படிக்கிறோம். Matthew 19:20 he was a youth. வாலிப வயசுல ஆண்டவரை தேடி வந்திருக்கிறான். சரியான வயசுல ஆண்டவரை தேடி In the வந்திருக்கிறான். right time, in the right age, youth stage he came to see மூன்றாவது, God. அவனை குறித்து அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறார். Third about him, he was rich. பெரிய ஒரு பணக்காரன் தன்னுடைய பணத்தை மேல அந்த பெரிய பணக்காரனா இருந்தா கூட அவன் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறான் என்றால் அது நல்ல காரியம் தான். Clearly understand, we can understand it's good because he is அதிக a rich man. ஐஸ்வர்யம் உள்ளவன். He is a rich man. நான்காவது, அவன் இயேசு போகிற வழியில் ஓடி வந்தான். Fourth, on the way where Jesus when he came ஓடி running, வந்தான் என்றால் he came running ஆண்டவர் means மேல அன்பு, பாசம், ஆசை, நேசம், அதனால ஓடி வருகிறான். such a love, affection towards Jesus. That's உங்களுக்கு what ஒருத்தரை பார்த்தனே ஓடி போறீங்கன்னா என்ன அர்த்தம்? if you run towards a அவங்க மேல particular உங்களுக்கு person பயங்கரமான ஒரு ஆசை, பாசம், ஒரு அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். because of the passion and love, அதனால தான் ஓடி வருகிறான். you come, he came running. பாசத்தோடு ஓடி வருகிறான். Great passion, he came அடுத்து அவன் running. வந்து முழங்கால் படியிட்டான். Then he knelt ஐந்தாவது down. அவன் முழங்கால் படியிட்டான் என்று He சொல்லி. knelt down. ஒரு ஐஸ்வர்யமானவன், நல்ல விலையுயர்ந்த வஸ்திரம் தைத்திருக்கிறவன், அவன் வந்து ரோட்ல வந்து வருகிற வழியில வந்து முழங்கால் போட்டான் என்ன அர்த்தம்? A rich man wearing costly apparels on the way, if he knelt down, what does it mean? ரோட்ல வந்து முழங்கால் போட்டுறானா அவன் ஒரு தாழ்மையுள்ளவன் என்பதை If காண்பிக்கிறது. he is kneeling on the road, that means he is a ஆறாவது, அவன் நல்ல போதகரே என்று கூப்பிடுகிறான். Sixth, a good தேவனை master. குறித்து அவனுக்கு ஒரு நல்ல அறிவு இருந்தது. With God, நல்ல about God, போதகரே, எனக்கு நீ நல்ல காரியங்களை போதித்துக் கொடுக்கிறவன். about God, he said as a good master. ஏழாவது, அவன் சரியான கேள்வி கேட்கிறான். See, he poses the right question. அவன்
கேட்ட கேள்வியில எதுவும் அந்த கேட்ட கேள்வி சரியான கேள்வி. எனக்கு இந்த உலகத்துல வீடு வேணும், ஆஸ்தி வேணும், அந்த காரியம் செய்யணும், இந்த காரியம் செய்யணும், இது அப்படி செய்யறது, பிசினஸ் எப்படி பண்றது, எந்த கேள்வியும் கேட்கல. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளணும், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? He did not ask other questions. He asked only one theme. What should I do to get this eternal life? சரியான கேள்வி கேட்டான். He asked the right question. அடுத்து 8வது, சிறு வயது முதல் கற்பனைகளை கைக்கொண்டவர். 8th, right from his young age he abided by the ஆண்டவரிடத்தில் commandments. சில கற்பனைகளை சொல்லுகிறார். Jesus told the ஒன்னு கொலை செய்யாதிருப்பாயாக. do not kill. சொல்ல ஆண்டவரே நான் கொலை செய்யவே இல்ல. I did not kill. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. Do not commit adultery. ஆண்டவரே நான் விபசாரம் செய்யல. I did not commit adultery. நீ திருடி இருக்க கூடாது, களவு செய்யாதிருப்பாயாக. Do not steal. ஆண்டவரே நான் களவு செய்யல. I have not பொய் stolen. சாட்சி சொல்லக்கூடாது. You should not give ஆண்டவரே false. பொய் சாட்சி சொல்லல. I have not given. தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். Honor your father and mother. ஆண்டவரே எங்க அப்பா அம்மாவெல்லாம் கனம் பண்ணி தான் இருக்கிறேன். I am honoring my father and mother. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். How you love yourself, you should show ஆண்டவரே your என்ன love. போல நான் மத்தவங்களை நேசிக்கிறேன் Yes, ஆண்டவரே. I love. வஞ்சனை செய்யாது. மார்க் 10:19 சொல்லு, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக. Mark 10. யாரை நீ ஏமாத்த கூடாது. Do not cheat, deceive. யாரை வஞ்சனை செய்யலாம். I have not deceived anyone. அப்ப சிறு வயது முதல் கற்பனைகளை கைக்கொண்டவன். Right from his young age he has abided by the commandments. அடுத்து 9வது, மார்க் 10:21 இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லியிருக்கு. In Mark chapter 10 we said Jesus loved. தேவனால் அன்பு கூறப்பட்டவன். One who has been loved by God. அடுத்து 10வது, ஆண்டவர் சொன்னார் உன்கிட்ட ஒரு குறை தான் இருக்குது. Only one, you already lack one thing. ஆண்டவருடைய பார்வையில ஒரு குறை தான் உனக்கு இருக்குது. In God's eyes you lack only அவன் one thing. மிகுந்த ஆஸ்தியுள்ளவன் சொல்லியிருக்கு. மார்க் 10:22 Mark 10:23 மிகுந்த ஆஸ்தியுள்ளவன், ஐஸ்வரியவான், தேவனால் அன்பு கூறப்பட்டவன், அவனிடத்தில் ஒரு குறைவுதான் இருக்கு என்று சொல்கிறார். ஆனால் அந்த ஒரு குறைவை அவனால் சரி பண்ண முடியவில்லை, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. He was having everything, he lacked only one thing, he was unable to rectify it, set right. சமுதாயத்தில் நல்ல ஒரு பதவியில் இருந்தவன். In the society he had a very good position. சரியான வயதில் ஆண்டவரை தேடி In வந்தவன். the right way he came to God. அதிக ஐஸ்வரியவானாக He இருந்தவன். was a very rich man. ஆண்டவரை தேடி ஓடி பாசத்தோடு வந்தவன். He came running with a great முழங்கால் passion. படியிட்டு தாழ்மையை வெளிப்படுத்தினவன். He knelt down and ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை நல்ல அவரை குறித்து அறிந்திருந்தவன். one who had a very good understanding about நல்ல God. போதகரே என்று கூப்பிட்டவன். One who called good master. சரியான கேள்வியை கேட்டவன். One who raised a good question. சிறு வயது முதல் கற்பனைகளை கைக்கொண்டவன். Right from his young age he abided by the இயேசுவால் அன்பு commandments. கூறப்பட்டவன். One who has been loved by God, Jesus. ஆண்டவரிடத்தில் சொல்கிற ஒரு குறை ஒன்று இருக்குது. You lack one thing. என்ன குறை? What is that? உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. Go sell what you have and sell it to the poor. சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வா. Take the cross and follow me. அவனால் செய்ய முடியவில்லை. He was unable to do it. அருமையானவர்களே, ஐஸ்வரியவான்களுக்கு வேதம் எச்சரிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சத்தியம் இது. Beloved, this is a great warning given for the rich உனக்கு one. உண்டானவைகளை எல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடு. Go the way, sell whatever thou hast, ஐஸ்வரியத்தின் give the poor. மயக்கம் ஒரு முள், அது உங்களை வஞ்சித்து விட இடம் கொடுக்க The வேண்டாம். richness, it is a thorn. Don't get கடைசி நாளில் ஐஸ்வரியத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். Finally on the last days, don't gather பரலோகத்தில் உங்களுடைய riches. பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். Gather your richest treasures in பூமியிலே heaven. பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். Lay not your treasures in this year. உங்களுக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுக்க Go வேண்டும். give, sell it to யார் the இந்த poor. தரித்திரர்? Who are the poor? மூன்று விதமான தரித்திரர் இருக்கிறார்கள். Three poor. ஒன்று உலகத்தில் இருக்கிற தரித்திரர்கள். One, the poor in this world. இயேசு சொல்கிறார், அநீதியான உலகப் பொருளினால ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். And we should gather because எதற்கு தேவன் உனக்கு பணத்தையும் ஐஸ்வரியத்தையும் தந்திருக்கிறார்? what reason God has given you riches and money? வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்து அநீதியான உலகப் பொருளால் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். You should be so generous to distribute to the இரண்டாவது poor. விசுவாசிகளாகிய தரித்திரர். Second, the நம்முடைய believers மத்தியிலே who are விசுவாசிகளாகிய தரித்திரர் இருக்கிறார்கள். amongst us believers of பரிசுத்த poor. பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது To Galatians, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். we expect particular let us give we liberty to give distribute to ஆதி the நூற்றாண்டிலே believers. சரி சமநிலை பிரமாணம் இருந்தது. And there were equal sharing. எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். They kept everything in common. அவனவனுக்கு தேவையானதை பகிர்ந்து கொடுத்தார்கள். They distributed what has been இது required. தன்னுடையது என்று யாரும் சொல்லவில்லை. They were none boasted that is mine. ஐஸ்வரியவான்கள் ஏழைகளுக்கு கொடுத்து உதவி The செய்தார்கள். rich helped, extended help to the poor. அப்படியே சரி சமநிலை பிரமாணம் இருந்தபடினால் They had a common ஆதி ratio. நூற்றாண்டில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. In the first century, great இன்னைக்கு revival. பணக்கார விசுவாசி பணக்காரனாக தான் The இருக்கிறார். rich remain as ஏழை rich. விசுவாசி ஏழையாக தான் The இருக்கிறார். poor remain as poor. விசுவாசம் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும். In particular, in the believers' family, we should do ஏழை something. தரித்திரர் விசுவாசிகளுக்கு நீங்கள் வாரி இறைத்து கொடுங்கள். We should be so generous to மூன்றாவது distributing தரித்திரர் poor. யார்? Third, poor. அப்போஸ்தலர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வரியவான்களாக்குறவர்கள். About apostles, though they are poor, they இவர்கள் make உண்மையான rich many. தரித்திரர் அல்ல. They are not really. இவர்கள் தரித்திரர் எண்ணப்படுகிறவர்கள். They are reckoned as poor. இவர்களுடைய செல்வம் போய் சேர வேண்டும். And use your riches. தாவீது என்ன சொல்கிறார்? What David King says. என்னுடைய முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு என்னுடைய செல்வம் போய் சேரட்டும். Let my riches go to the great souls. பரிசுத்தவான்களுக்கு சபைக்கு ஊழியத்துக்கு உன்னுடைய செல்வம் போய் சேரட்டும். Let your assets go riches. வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தார். Give distribute அவருடைய freely. நீதி என்றென்றைக்கு நிற்கும். His righteousness will stand அருமையான forever. தேவ ஜனமே, Beloved
beloved child of God. உலகத்திலே எத்தனையோ ஏழை தரித்திரர் இருக்கிறார்கள். In the world, lot of poor அவர்களுக்கு people வாரி are there. இறைத்து கொடுங்கள். Give, list, be free. விசுவாசி குடும்பங்கள் எத்தனையோ தரித்திரத்திலே ஏழைகளாய் இருக்கிறார்கள். In the church, believers family, அவர்களுக்கு வாரி இறைத்து கொடுங்கள். be liberal to distribute. பரிசுத்தவான்கள் அவருடைய குறைவில் அவளுக்கு உதவி செய்யுங்கள். In the shorts of this face இப்படி apostles, நீங்கள் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தால், lay your treasures on heaven. ஓ நீங்கள் தான் பாக்கியவான்கள். You are blessed. பணக்கார விசுவாசிகள் தேவ ஜனத்தின் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் அதிகமாக பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த வசனங்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். Believers who are rich with great fear and trembling, you need to know. அதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Saint Paul 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். 1 Timothy chapter 6. ஐஸ்வரியவான்கள் இவ்வுலகத்தின் மேல் இவ்வுலகத்தின் ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. And the rich should not keep their eyes. ஜீவனுள்ள தேவன் மேல மாத்திரம் தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். They should have a hope on the living God. தாராளமாய் கொடுக்க வேண்டும். They should distribute. உதார குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வருங்காலத்துக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க அவர்களுக்கு கட்டளையிடு. சொன்னா அவங்க மண்டையில ஏறாது. அதனால உங்களுக்கு கட்டளையிடு என்று சொல்கிறார். And they command they should gather riches only in heaven. ஐஸ்வரியவான்களுக்கு கட்டளையிட்டு பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதான சத்தியம். And these are the doctrine truths as Timothy says to the rich. ஐஸ்வரியத்தின் மயக்கம் ஒரு முள் அருமையானவளே. Beloved, this is a storm. இந்த ஐஸ்வரியவானுக்கு பணம் இருந்தது, ஆசி இருந்தது, சொத்து இருந்தது, எல்லாம் இருந்தது. The rich man had assets, ஆனால் விற்று மற்றவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. but he was unable to sell it. ஐஸ்வரியவான்கள் உதார குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Rich should be free in distributing. அதனால வேதம் சொல்லுகிறது ஐஸ்வரியவானாக விரும்பாதே. Never become to be rich. ஐஸ்வரியவானாக பிரயாசப்படாதே. Never be anxious to become rich. ஐஸ்வரியவானாக தீவிரிக்காதே. Don't be hasten to become rich. ஐஸ்வரியத்தை சேர்த்து வைக்காதே. Don't gather more riches. ஐஸ்வரியத்தை நம்பாதே. Don't trust in your ஐஸ்வரிய riches. விருத்தியானால் உன் இதயத்தை அதன் மேல் வைக்காதே. If the riches abound, don't keep your heart. ஐஸ்வரியத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. Don't boast about your riches. பணம் பாதாள மட்டும் பாயும் என்று உலக பழமொழி இருக்கிறது. The proverb of this world says that பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. the money is the root cause of நீங்கள் all பண evil. ஆசை இல்லாதவர்களாய் நடந்து Not having the love of உங்களுக்கு money. இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். Be content with what you have. ஹalleluya. வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தால் You give நீ நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். you can inherit this eternal life. ஜான் டி ராக்பெல்லர் என்ற ஒரு கோடீஸ்வரர் 33 வயசுலயே அவர் கோடீஸ்வரர் ஆயிட்டார். John D. Rockefeller, he was a multi-millionaire. 43வது வயசுல ஒரு உலகத்துல ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கினார். At the age of 43 he gave 53வது வயசுல உலகத்துல பெரும் பணக்காரரா மாறிட்டார். At the age of 53 he was one of the 33 வயசுல கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. At the age of 33 itself ஜான் டி ராக்பெல்லர். John D. Rockefeller. 43வது வயசுல உலகத்துல பெரிய ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. 43 he started a big company. 53வது வயசுல உலகத்துல முதல் பெரும் பணக்காரரா மாறிட்டார். At the age of 53 he was the top. அவருடைய ஒரு வார வருமானம், ஒரு வாரத்துல அவருடைய வருமானம் மட்டும் ரூபாய் 40 கோடியா. 1 week profit 40 கோடி ரூபாய். 40 crores in 1 week. திடீரென்று கொடிய வியாதி வந்துருச்சு. Suddenly he became so கொடிய ill. வியாதியில பாதிக்கப்பட்டவனே Because of தலைமுடி எல்லாம் உதிர்ந்துருச்சு. all his hair fall தலைமுடி போயிடுச்சு, கண் புருவ முடியெல்லாம் உதிர்ந்துருச்சு. he lost his hair, eyebrows fell. அவருடைய மகிழ்ச்சி விட்டு எடுபட்டு போயிடுச்சு. joy came out from பெரும் கோடீஸ்வரர் a great multimillionaire. பிஸ்கட்டும் பாலும் மட்டும் சாப்பிட்டு கொஞ்ச நாள் இருக்கிறார். பிஸ்கட்டும் பாலும் மட்டும். he is eating only biscuits and milk. டாக்டர் சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு மேல நீ உயிர் வாழ முடியாது. doctors told you will not pass. ஒரு வருஷம் தான், அதுக்குள்ள நீங்க இறந்துருவீங்க. within 1 year you will collapse. ஒரு வருஷம் தான், அதுக்கு மேல பிழைப்பது கடினம். maximum 1 year at the restore. தூக்கமில்லாத இரவுகள், தூக்கமில்லா நைட் எல்லாம் படுத்து தூக்கமே இல்ல, தூக்கமில்லாத இரவுகள் ராக்பெல்லருடைய சிந்தனையை தூண்டி விட்டது. Rockefeller when he sleep because of கோடிக்கணக்கான பணம் கையில வச்சிருக்கிறேன், I have crores and ஆனா crores of money. நித்தியத்துக்கு போகும்போது ஒரு இம்மி பணத்தை கூட நான் கையில கொண்டு போக முடியாது. but when I go to eternity I cannot take in 1 paisa itself. ஒரு நயா பைசா கூட என் கூட நான் கொண்டு போக முடியாது. I cannot take 1 naya paisa with me. இது அவர் யோசிச்சுட்டே இருக்கிறார். he is thinking about that. அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் வந்தது. a new transformation. ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார். he surrendered himself to the Lord. வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். he started to read the scripture. ஆண்டவருக்கு சில புதிய தீர்மானங்களை எடுத்தார். he made new decisions. என்ன தீர்மானம் தெரியுமா? what decision? தன்னுடைய பணத்தை எல்லாம் ஆலயங்களுக்கு அள்ளி கொடுத்தார். he just distributed his money. அவருக்கு ஒரே என்ன தெரியுமா? பரலோகத்துல நான் இடத்தை சொந்தமாக்கணும். in heaven I should have my treasure. அதனால பூலோகத்துல இந்த பணத்துல ஆலயத்துக்கு எல்லா சத்தியத்துக்கு பரிசுத்தவான்களுக்கு ஏழைகளுக்கு வாரி இறைச்சு கொடுக்க ஆரம்பிச்சார். therefore he gave more generous to all the saints and not all the churches and all the poor ones. என்ன நடந்தது தெரியுமா? what happened? அவருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. a miracle happened in his life. தன்னுடைய பணத்தை வாரி இறைத்து ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன் ஒரு மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை நிறுவிட்டார். Rockefeller Foundation, he made a research medical center. அதில் अनेகருக்கு அவர் உதவி செய்ய ஆரம்பித்தார். he started to help through that. அவருடைய இதயத்தில் பயங்கர மகிழ்ச்சி பொங்கிடுச்சு. a great joy over bubbled. எத்தனையோ இரவுகள் தூங்காமல் கஷ்டப்பட்டவர் many sleepless nights he had. அமைதியாக தூங்க ஆரம்பித்தார். now he had quiet sleep. மகிழ்ச்சியாக நாட்கள் கடந்தது. with joy he passed his days. 53 வயசுக்கு மேல வாழ முடியாது மருத்துவர் நாள் குறிச்சு அவருக்கு physicians who fixed கர்த்தர் அவருக்கு 98 வயசு வரைக்கும் வாழ உதவி செய்தார். he was living for 98 எத்தனை years. வயசு?
98 வயசு வரைக்கும் கர்த்தர் அவருக்கு ஆயுசு நாட்களை கொண்டு கொடுத்தார். Lord increased his lifespan for live about கர்த்தருடைய 90 years. ஊழியத்துக்கு கொடுப்பதில் உண்டாகும் சந்தோஷம் தான் நமக்கு மாபெரும் பலனும் பரலோகத்தின் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற சம்பாத்தியமாய் இருக்கிறது. The joy because he had to distribute freely to all the ஆமென் என்று saints. உத்துக்களில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. Hallelujah. ஓ அருமையானவர்களே, உனக்குண்டானவைகள் எல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடு. Oh beloved, go sell what you have to the poor. இரண்டாவது என்ன? Second, சிலுவையை எடுத்துக்கொள். take cross. Cross is the symbol of shame and suffering. சிலுவை என்பது அவமானத்தின் அடையாள சின்னம். Cross is a symbol of shame and சிலுவை suffering. இல்லாவிட்டால் சிங்காசனம் இல்லை. If there is no cross, பாடுகள் இல்லாவிட்டால் பரலோகம் இல்லை. without suffering there is no இந்த heaven. சிலுவை எடுத்துக்கொண்டுதான் நீ அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். You need to take the cross and enter into this eternal life. இந்த சிலுவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? How you will see the cross? இந்த ஒரு வெர்டிகல் லைன் அது ஒரு ஹரிசாண்டல் லைன் கிராஸ் பண்ணுது. There is a vertical line, a இந்த horizontal line. நேர்கோடு, இந்த நேர்கோடு வந்து நான் என்றதான எழுத்து. The vertical line is I. இந்த ஹரிசாண்டல் கிடைமட்ட கோடு அல்ல என்றது. நான் அல்ல, அதுதான் சிலுவை. The horizontal, not I. நான் அல்ல என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு ஜீவித்தால் நீங்கள் சிலுவையின் அனுபவத்துக்குள்ள வருகிறீர்கள். If you say living not I, then you come to the experience of living the நீங்கள் cross. சிலுவையில் அறையப்பட்டவராக ஜீவிக்க You வேண்டும். will be found, you should be found crucified in the நான்கு cross. காரியங்களை சிலுவையில் அறைய வேண்டுமா? 4 things you need to நம்முடைய crucify. வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் நான்கு காரியங்களை சிலுவையில் அறிந்து கொண்டு ஜீவிக்க The வேண்டும். scripture says that a person needs to ஒன்று, crucify. பழைய மனுஷனை சிலுவையில் அறைய வேண்டும். You need to crucify the old man on the cross. இரண்டாவது, Second, பரிசுத்த பவுல் சொல்ல உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது. second for Saint Paul is உலகத்தை the world. சிலுவையில் அறைய வேண்டும். Crucify the world on the cross. மூன்றாவது, கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் Those அறைந்திருக்கிறார்கள். who are Christ, they have crucified their life, மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய the வேண்டும். flesh, lust and affliction. நான்காவது, நான் என்ற சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். Fourth, the self. That should be முதலாவது crucified. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட First, வேண்டும். old man should be இது எப்பொழுது crucified. சம்பவிக்கிறது? When this happening? ரோமர் 6:6ல ஞானஸ்நானம் எடுக்கும்போது பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். In Romans chapter 6 verse 6 we read that the old man is crucified on the cross when பழைய he got மனுஷன் baptism. பீடி குடிச்சு, சிகரெட் குடிச்சு, தவறான பழக்க வழக்கங்களை செஞ்சு, அசுத்தமான பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்ட அந்த பழைய மனுஷனுடைய செய்கைகளை களைந்து போட்டு அவன் சிலுவையில் அறையத்தான் வேண்டும். To eliminate all the habits, bad habits of the old man, and we need to crucify on the cross. இரண்டாவது, உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும், உலகத்தினுடைய வழிபாடுகள், சிற்றின்பங்கள், ஆசைகள், மோகங்கள், துர்இச்சைகள், எல்லா உலகத்தினுடைய எல்லா வேஷங்களையும் மாயைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். Second, the fashions, all the rudiments of this world, the worldly things, we need to crucify it. கலாத்தியர் 6:14ல படிக்கிறோம். Galatians 6. மூன்றாவது, கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். Those who are Christ, they have crucified their flesh, lust and affections on the cross. இந்த மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைக்க கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். God has anointed us so that to crucify this flesh, lust and affections. ஆவியினாலே சரீரத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள். You will live if you mortify your body members. அபிஷேகம் நமக்குள்ள வந்து இறங்கினால் When anointing இந்த descends, மாம்சத்தை சுட்டெரித்து சாம்பலாக்கி விடலாம். we will burn and ash. அக்னி அபிஷேகம் நமக்கு தேவை. Fiery anointing we are in need. உலகத்தை நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் If you want to crucify this உலகத்தால் world, அல்லாத போல வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய you வேண்டும். need to live a life of separation. பழைய from the மனுஷனை world. சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் If you crucify the old ஞானஸ்நான man, சத்தியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். obey to the truth of water இனி baptism. நான் என்பதை சிலுவையில் அறைய வேண்டும். Crucify the self. கலாத்தியர் 2:20ல பரிசுத்த பவுல் In சொல்கிறார், Galatians chapter 2, நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். I am crucified with Christ on நான் the cross. சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். I am crucified. சுயத்தை சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் Crucify the self. ஓ நமக்கு கிருபை, நான் அல்ல என்னில் இருக்கிற கிருபையை, கிருபைக்கு நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். Not I, not I. The grace we should give you point. சுயத்தை அக்கினி அபிஷேகத்தினால் சாம்பலாக்கி சிலுவையில் அறைவோமாக. Let us crucify. Let us ஹல்லேலூயா. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டுப்போலுக்கு பைத்தியமா இருக்கிறது. It is for those who perish. நமக்கோ அது நித்திய ஜீவனை தருகிறது. But it gives the power of God. It gives little அதுவோ life. நமக்கு பலனாய் இருக்கிறது. It is the power, strength. அடுத்து அவரை பின்பற்ற வேண்டும். Next we need to follow. இயேசு சொல்லுகிறார், உனக்கு உண்டான எல்லாம் விற்று Go sell. தரித்திரருக்கு கொடு, Give it to the poor. பிற்பாடு சிலுவை எடுத்துக்கொள், Take your cross. அனுதினம் சிலுவை எடுத்துக்கொள், Every day take your என்னை cross. பின்பற்று. Follow me. ஆண்டவரை நாம் எப்படி பின்பற்ற How வேண்டும்? we need to follow Jesus. காலேஜ் சொல்கிறான், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினேன். I followed uprightly. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுவோமாக. Let us follow uprightly the தாவீது Lord. பூர்ணமாய் கர்த்தரை பின்பற்றினார். Perfectly he followed முழு the Lord. இருதயமாய் கர்த்தரை பின்பற்றினார். Wholeheartedly he wholeheartedly. சீஷர்கள் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றினார். Disciples followed the footsteps. எல்லாவற்றையும் விட்டு அவரை They பின்பற்றினார்கள். left everything and followed. நீங்களும் நானும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக You அழைக்கப்பட்டிருக்கிறோம். and I have been called to follow his உத்தம footsteps. இருதயத்தோடு கூட, With upright heart. பூரண விசுவாசத்தோடு கூட, With a perfect peace. முழு இருதயத்தோடு கூட, With a whole heart. சந்தோஷத்தோடு கூட, With all joy. விசுவாசத்தோடு கூட With faith. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி Be following his அந்த
பரம கானானை நோக்கி பிரயாணம் போவோமாக. heavenly Canaan. அவர் எங்கேயோ, அந்த ஆட்டுக்குட்டியானவர் எங்கேயோ, where the lamb of God அடிச்சுடலை பின்பற்றி செல்லும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். I have been called to follow him. இயேசு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். Jesus set an example. அவருடைய அடிச்சுடலை பின்பற்றி Follow his அவர் இருக்கிற அதே சிங்காசனத்துக்கு நாம் போக வேண்டும். in the same throne where he is seated. அதுதான் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம். That is the purpose God has with our hearts. அருமையான தேவஜனமே, beloved child of God, அவருடைய அடிச்சுடுகளை பின்பற்றுவோம். follow his footprints. அவருடைய சிலுவை எடுத்துக்கொள்வோம். take the cross. எல்லாவற்றுக்கும் மேலாக above all, இந்த கடைசி நாட்களிலே in the last days, ஆண்டவர் நமக்காக நித்திய ஜீவனிலே சில ஆளுகையை வைத்திருக்கிறார். God has set reigning in this eternal life. எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்த பரலோகத்தின் அந்த ஆளுகைக்கு நம்ம தரிசனத்திலே போவோமாக. Let us have a vision about that reigning, how we will be ஜீவனிலே நாம் அங்கே பிரவேசித்த பிற்பாடு, after entering அந்த that நித்திய life, ஜீவனுக்குள்ள நாம் அங்கே பிரவேசிக்கும் போது, and when we enter in the eternal life, ஜீவனுக்குரிய காரியங்கள் அங்கே என்னென்ன இருக்கிறது, what things are there for life. எல்லாரும் சற்று உங்களுடைய மனக்கங்களை அந்த தரிசனத்திலே நீங்கள் அந்த பரலோகத்துக்கு நீங்கள் கொண்டு போங்கள். Focus your mind attention towards that vision heaven. அங்கே முதலாவது ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. First, the book of life is there. இரண்டாவது ஜீவ கிரீடம் இருக்கிறது. Second, ஜீவ கிரீடம், the crown of life is there. மூன்றாவது ஜீவ விருட்சம் இருக்கிறது. The trees of life. நான்காவது ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. The fruits of the trees of life. அஞ்சாவது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. This river living waters. அங்கே ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. The book of life is there. அந்த ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறவர்கள், those who enter into that ஜீவ life, புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் மாத்திரம் தான் அங்க உள்ள போக முடியும். only those whose names have been written in the book of life. எல்லாரும் அந்த பரலோகத்துக்குள்ள போக முடியாது. all cannot go. ஜீவனிலே போய் ஆளுகை செய்ய முடியாது. they cannot reign. அருமையானவர்களே, எல்லாரும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களுக்கு மாத்திரம் தான் அங்கே இடம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Dear ones, we need to accept those names whose names have been written in the book of life. ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டவன் பரிசுத்தன் என்னப்படுவான் என்று ஏசாயா 4:4 படிக்கிறோம். Isaiah 4:4 read that in the one who is written in the written book of life. வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 படிக்கிறோம், ஜீவ புஸ்தகம் என்ற ஒன்று அங்கே இருக்கிறது. In Revelation chapter 20:12 we read that the book of life பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், Saint Paul says, பிலிப்பியர் 4:3 சுவிசேஷ விஷயத்தில் அவர்கள் என்னோடு பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. and they labored with me, their names are written in the book of life. நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருப்பீர்கள் என்றால், பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படி ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். being convicted, having the forgiveness of sins, when you are washed, then surely your names will be written in the book of life. சுவிசேஷ விஷயத்திலே பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் மிகவும் பிரயாசப்படுவீர்களாக இருந்தால், உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். if you yield yourself help for your fellow laborers, then your names will be written in the book of life. மேரி பாக்ஸ்டர் என்றதான ஒரு பெண்மணி ஒரு கண்ட தரிசனத்திலே ஜீவ புஸ்தகத்தில் அநேகருடைய பெயர்கள் கிறுக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தார்களாம். மேரி பாக்ஸ்டர், she was அந்த பெண்மணி கண்ட தரிசனத்திலே ஜீவ புஸ்தகத்தில் அநேகர் பெயர்கள் கிறுக்கப்பட்டிருக்கிறது. in the vision which she saw many names ஏன் கிறுக்கப்பட்டது என்று கேட்டப்ப, why it's been ஆண்டவரே இவர்கள் எல்லாம் சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தவர்கள். these are the one who after knowing the truth presumptuously சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், after knowing the truth wholeheartedly if you அருமையான தேவஜனமே, நம்முடைய பெயர்கள் கிறுக்கப்பட்டு போய்விடும். our names will be blotted, scribbled. ஜீவனிலே நீங்கள் பிரவேசிக்கும் போது, when you enter into that life, அங்கே நித்தியமாய் நீங்க யுகாகமாய் ஆளுகை செய்ய முடியாக forever and ever, so that you might உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். you make an assurance whether your name இரண்டாவது ஜீவ கிரீடம், the crown of life. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும்போது, Revelations 2, மரண பரியந்த உண்மையாயிரு, faithful to the end, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். then I will give thee a crown of தேவனுடைய life. பிள்ளை மரண பரியந்த உண்மையா இருக்க வேண்டும். faithful unto death, உண்மையுள்ளவர்களுக்கு தான் ஜீவ கிரீடம். one who is faithful he will get a crown of எதிலெல்லாம் life. உண்மையா இருக்க வேண்டும்? in which we should be faithful, இருதயத்தில் உண்மையா இருக்க வேண்டும், in heart we should, வார்த்தையில உண்மையா இருக்க in வேண்டும், our conversation, நடக்கையில உண்மையா இருக்க in வேண்டும், our walking, தாளந்துகள்ல உண்மையா இருக்க in our வேண்டும், talents, ஆவியில உண்மையா இருக்க in our வேண்டும், spirit, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா இருக்க in the வேண்டும், works assigned, தேவனுடைய வீட்டில உண்மையா இருக்க in வேண்டும், the house of God, ஜெபத்தில உண்மையா இருக்க வேண்டும், in prayers, பணத்தில உண்மையா இருக்க வேண்டும், in money, கர்த்தர் தந்த ஊழியத்தில உண்மையா இருக்க in the வேண்டும். ministry. 10 காரியங்களை உண்மையா இருக்க வேண்டும் என்று வேதம் the சொல்லுகிறது. scripture says that you should be faithful in 10 things. உண்மையுள்ளவர்களுக்கு தான் ஜீவ கிரீடம். only for the faithful crown of life is எதுவரைக்கும் உண்மை? till what? மரண பரியந்த உண்மை. till unto death. மரண பரியந்த உண்மையாயிருந்தால் உனக்கு ஜீவ கிரீடம். I will give you a crown of life if you are faithful unto death. யாக்கோபு 1:12 படிக்கிறோம், James 1, சோதனையை சகித்து உத்தமன் என்று விளங்கினவனுக்கு ஜீவ கிரீடம். and one who the crown of life will be given when he is tried. மனுஷர்கள் உன்னை சோதிப்பார்கள், men will tempt you, பிசாசு உன்னை சோதிப்பார், Satan will tempt you, உன்னுடைய சுய இச்சையினால் சோதிக்கப்படலாம், by ownless humanity, கர்த்தர் உன்னை சோதிப்பார். Lord will also test மனுஷன் you. உன்னை சோதிக்கும்போது men நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். you should escape. பிசாசு உன்னை சோதிக்கும்போது when devil tempts நீ அதை you, ஜெயிக்க you வேண்டும். should overcome. சுய இச்சை சோதிக்கும்போது
போது When your own நீ இடம் கொடுக்க கூடாது. should not give room. கர்த்தர் உன்னை சோதிக்கும் போது When Lord tests நீ you, பொறுமையாய் இருந்தால் if you are patient, உத்தமன் என்று விளங்க பண்ணினால் if you pull உனக்கு yourself தான் upright, ஜீவ கிரீடம். surely for you. ஹalleluya. Hallelujah. பிசாசு உன்னை சோதிப்பான். Satan will train நீ you. ஜெயம் எடுக்க வேண்டும். You should மனுஷன் overcome. உன்னை சோதிப்பான். Men will test அவனுடைய you. கண்ணிகளை தந்திரமாய் அறிந்து நீ தப்பித்துக் கொள்ள You வேண்டும். should know his snares and உனக்குள்ள escape. இருக்கிற சுய இச்சையினால் உனக்கு சோதனை வரும். By your own lust நீ you will இடம் have. கொடுக்க கூடாது. Don't give room. கர்த்தர் உன்னை சோதிப்பார். The Lord will try ஆனால் நீ you. உத்தமனாய் விளங்க வேண்டும். Prove yourself சோதனையை upright. பொறுமையாய் சகிக்க வேண்டும். Endure with all அவர்களுக்கு temptation. தான் ஜீவ கிரீடம். For them is the crown அவர்களுக்கு of தான் life. ஜீவ கிரீடம். For them is the crown of life. ஹalleluya. Hallelujah. அடுத்து ஜீவ விருட்சம். Next the trees of வெளிப்படுத்தின life. விசேஷம் 22:2 படிக்கும்போது Revelation 22. அங்கே ஜீவ விருட்சம் இருக்கிறது. Trees of life. யாருக்கு அந்த ஜீவ விருட்சம்? For whom? அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களுக்கு. For those who abide by the ஜீவ commandments. விருட்சத்தின் மேல் அதிகாரத்தை தருகிறார். He gives dominion over the tree. இந்த பூமியில ஜீவிக்கிற நாட்களிலே In the days that we அவருடைய live on this கற்பனைகளின்படி செய்ய வேண்டும். We should abide, do according to his ஆரோக்கியமுள்ள commandments. நாவு ஜீவ விருட்சம். And நீதிமானுடைய வாய் ஜீவ விருட்சம். the mouth of the wicked is ஞானவான்களுடைய tree of life. போதகம் ஜீவ The விருட்சம். counsel of the இந்த righteous. அனுபவம் உனக்குள்ள இருந்தால் If you have such பரலோகத்திலே experience, ஜீவ விருட்சத்தின் மேல உனக்கு அதிகாரம் உண்டு. in heaven you will have dominion over the tree of life. அது மாத்திரமல்ல, Not only that, நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை அங்க போய் புசிக்க போகிறோம். we are going to eat the fruit of யாருக்கு the tree ஜீவ of life. விருட்சத்தின் கனியை கர்த்தர் புசிக்க கொடுப்பார்? Whom the Lord will allow to eat the fruit of the tree ஜீவ of life. விருட்சத்தின் கனியை யார் புசிப்பார்கள்? Who will eat the fruit of the tree of life? ஜெயம் கொள்ளுகிறவன். Overcomers. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 படிக்கும்போது Revelation 2. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? One of those who எல்லாரும் சத்தமா overcome. சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுவன் எவனோ? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? அவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனி. அவனுக்கு தான் கர்த்தர் அவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனியை தருகிறார். Only the Lord will give him the பாவத்தை ஜெயிக்க வேண்டும், overcoming sin. சாபத்தை ஜெயிக்க வேண்டும், Overcoming curse. வியாதியை ஜெயிக்க வேண்டும், Should defeat this sin. மரணத்தை ஜெயிக்க வேண்டும், This death. பிசாசை ஜெயிக்க வேண்டும், Devil. உலகத்தை ஜெயிக்க வேண்டும், The world. பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும். Grave or hell also. ஹalleluya. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல As how I overcome. ஜெயம் கொள்ளுவன் எவனோ Who அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி To him that நான் overcometh, அவனுக்கு அருள் செய்வேன். I will help him. ஜெயம் கொள்ளுவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனி. One who overcomes, he will get the fruit of the அடுத்த tree of life. சிங்காசனத்தின் மத்தியில் இருந்து From the ஜீவ midst of the தண்ணீர் throne, நதிகள் ஓடி வருகிறது. rivers of living water. இந்த பூமியில ஜீவிக்கிற நாட்களிலே In the days when we live here, விசுவாசிகளுடைய உள்ளத்தில் இருந்து out of the people, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிறது. rivers of living water will இந்த come. அனுபவம் உனக்குள்ள இருந்தால், If you have such இந்த an அனுபவத்தை experience, பாதுகாத்துக் கொண்டு நீ ஜீவனில் வளர்ந்து முன்னேறினால், if you protect this experience and அந்த grow on, சிங்காசனத்திலிருந்து வருகிற ஜீவ தண்ணீருள்ள நதியிலே நீ பருகி பானம் பண்ணுவாய். you will drink from the waters for proceeds ஓ, from the அது throne. பொன்னாலான நகரம். It is a golden அது city. பொன்தல வீதியிலே நாம் நடக்க போகிற ஒரு We are going to அனுபவம். walk in the streets of அங்கே gold. ஜீவாதிபதி வீற்றிருக்கிறார். Prince of Peace will be seated there. ஜீவனின் அதிபதி இயேசு அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். Jesus, the Prince of Peace, will be நம்முடைய seated on the throne. சிரசிலே பொற்கிரீடம் வைக்கப்பட போகிறது. He will walk ஜீவ விருட்சத்தை நாம் போய் அங்க ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் நமக்கு உண்டாக போகிறது. We'll be having a dominion over that ஜீவ tree of விருட்சத்தின் life. கனியை புசிக்க We're போகிறோம். going to eat from the ஜீவ fruit. தண்ணீருள்ள நதியிலே பானம் பண்ண We're going to போகிறோம். drink waters from the living ஓ, water. ஜீவனிலே நாம் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். His crown of life has been given to the சாதாரணமான ஒரு ஜீவியத்துக்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. Lord has not called for a simple நம்முடைய life. ஜீவாதிபதி நம்மை சேர்க்க சீக்கிரம் வரப்போகிறார். Our Prince of Life very soon is coming இந்த to come. சத்தியங்களை எல்லாம் ஆமென் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள், Those who say this to இந்த us, உபதேசங்களுக்கு தங்களை ஒப்புக்கொடுக்கிறவர்கள், those who are surrendering for this இப்பொழுதே doctrine, நீங்கள் கண்களை மூடுங்கள். close your eyes. முழங்கால் படிட்டு அந்த சிங்காசனத்தை நோக்கி பார்ப்போம். Kneel down, look your eyes. அந்த have your ஜெயம் eyes. எடுத்த இயேசு மகாராஜா அங்கே வீற்றிருக்கிறார். Jesus, the King of Kings, being seated அந்த there. ஜீவாதிபதியினிடத்தில் இருந்து Get there from the peace. இந்த மாலை வேளையிலே உனக்கு ஜீவன் புறப்பட்டு வர In போகிறது. this evening, life நீ proceeds out. ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறாய். You are going to நீ receive the life. ஜீவனிலே வளர போகிறாய். You are going to grow. நீ ஜீவனிலே முன்னேறி போக போகிறாய். Press forward in ஜீவனிலே that. பூரணப்பட போகிறாய். Going to get perfected. ஜீவனிலே பிரவேசிக்க போகிறாய். Going to enter in ஜீவனிலே life. ஆளுகை செய்ய போகிறாய். Going to reign in இதோ life. நான் ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன். Behold, I have come to அந்த give ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். life. Came to above கர்த்தருடைய நித்திய ஜீவனுக்கு என்னை அழைத்திருக்கிறார். Lord has called you for நீ eternal life. மரணத்துக்குரியவன் அல்ல. Not for நீ death. சாத்தானுக்குரியவன் அல்ல. Not for devil. நீ உலகத்துக்குரியவன் அல்ல. Not for world. நீ பாதாளத்துக்குரியவன் அல்ல. Not for the hell. நீ பாவத்துக்குரியவன் அல்ல. Not for sin. நீ எந்த மனுஷனுக்கு சொந்தம் அல்ல. You are not நீ belonging இயேசு to மகா ராஜாவுக்கு தான் சொந்தம். You belong to King இப்பொழுது Jesus. நீ முழங்கால்களை முடக்கி Kneeling அந்த down. சிங்காசனத்தின் ராஜாவை நோக்கி பார். Look unto the அவரிடத்திலிருந்து ஜீவன் புறப்பட்டு வருகிறது. from him இதோ life. அநேகரை இந்த ஜீவன் தொட போகிறது. Many have been touched. முழங்கால்ல நிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த ஜீவன் பாய போகிறது. Upon everyone here the light. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக Before God who பணிந்து created us. குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். Come, let us kneel down நம்மை before him. உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக
முன்பாக before God, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். let come, let us kneel அவரே down. நம்முடைய ராஜாதி ராஜா. He is the King of அவரே Kings. நம்முடைய மகிமையின் ராஜா. He is the glorious அவரே King. நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. He is the omnipotent உன்னை God. சிருஷ்டித்தவர் அவர்தான். He is the one. உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் He அவர்தான். is the one who has called you by உனக்காக name. ஜீவன் தந்தவர் He அவர்தான். is the one who gave life. ஆடுகளுக்காக ஜீவன் தந்த நல்ல மேய்ப்பர். Good shepherd gave life for us in இது the செம்மையான வழி. right way. இது நீதிமான்களின் வழி. The way of the righteous. இடுக்கம் நெருக்கமான வழி. It is a narrow and straight way. இதுதான் சீயோனுக்கு போகிற வழி. This is the way. இதுதான் புதிய எருசலேமுக்கு போகிற This is the வழி. way near to Jerusalem. இதுதான் பரிசுத்தமான வழி. This is the holy இது way. நேர்மையான வழி. The upright இது way. உண்மையான வழி. The true way. இது மெய்யான வழி. This is the true way, இது true way. சத்திய வழி. This is the true இது way. மெய்யான நீதியின் வழி. This is the true right way. இது உன்னை பரம கானானுக்கு கொண்டு போகிற வழி. This is the way leads to eternal இந்த Canaan. வழியிலே வருகிறவர்கள் திசை கட்டு போவதில்லை. Blessed are those who will not lose their way. அவர்கள் ஒரு நாளும் திசை கட்டு போவதில்லை. Never they will lose their way. ஓ கர்த்தர் இந்த வழியிலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். Oh, the Lord has brought you இன்றைக்கு here. இந்த வழியிலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததற்கு அத்தாட்சியாக Lord has brought you here. இன்றைக்கு ஒரு அபிஷேகம் உன்மேல் இறங்க போகிறது. An anointing going to கரங்களை descend தட்டி you. கவர்த்தி கொண்டே இரு. Clap your hands. உன்னுடைய and just சரீரத்தை விட்டுக்கொடு. leave your body. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. The power of God is புதிய ஜீவனுக்குரிய வல்லமை in newness of life. சிங்காசனத்தில் இருந்து இறங்கி வருகிறது. From the throne it is. இதோ அது உன்னை தொடப் போகிறது. Behold, it is going to touch you. ஓ உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு. Oh, girls, sell, distribute to the சிலுவை poor. எடுத்துக்கொள். Take the cross. சிலுவை எடுத்துக்கொள். Take the cross. அவரை பூர்ணமாய் பின்பற்று. Perfectly follow முழு him. இருதயத்தோடு பின்பற்று. With the whole heart. உத்தமமாய் பின்பற்று. The whole heart. சிலுவையை சந்தோஷமாய் எடுத்துக்கொண்டு With முன்னேறி செல். all gladness, take the cross and பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து விடு. crucify the old man on the cross. உலகத்தை சிலுவையில் அறைந்து விடு. Crucify the world. மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து விடு. Crucify the lust, flesh. நான் என்ற சுயத்தை சிலுவையில் அறைந்து விடு. That self you crucify. இந்த உபதேசம் உனக்கு பலனாய் இருக்கிறது. This gives us a கேட்கும் strength. போவளுக்கு அது பைத்தியம். It is foolishness of விசுவாசிக்கிற flesh. உனக்கோ அது ஜீவ பலனாய் இருக்கிறது. It is the power of God for you. ஒன்றுக்கும் அடிமைப்பட வேண்டாம். Don't be a slave. நீ தேவனுக்கு மாத்திரம் அடிமை என்று சொல்லு. I am a slave. What is it? பரிசுத்தமாகுதல் உனக்கு கிடைக்கும் பலன். This is a strength. முடிவோ நித்திய ஜீவன். End is everlasting life. ஆண்டவரிடத்தில் சொல்லு, ஆண்டவரே உமக்கு தான் அடிமை. Open your mouth and say, I am a வாயை திறந்து servant. ஆண்டவரிடத்தில் சொல்லிக் கொண்டே இரு. I say to the நான் Lord, பாவத்துக்கு அடிமை அல்ல. I am no more a dead slave. வாயை திறந்து சொல்லுங்கள். Open your நான் mouth. பாவத்துக்கு அடிமை அல்ல. I am not a servant of sin. அசுத்தத்துக்கு அடிமை அல்ல. I am not a sin. அக்கிரமத்துக்கு அடிமை அல்ல. I am not a sin. உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமை அல்ல. For the rudiments of this world. மதுபானத்துக்கு அடிமை அல்ல. For this world. பலவித இச்சைகளுக்கு அடிமைப்பட For மாட்டேன். I was lust. பலவித இன்பங்களுக்கு அடிமைப்பட மாட்டேன். Different pleasures. I will not கேட்டுக்கு be a slave. அடிமைப்பட மாட்டேன். I will not be a slave. மனுஷருக்கு அடிமைப்பட மாட்டேன். Not slave for men. மரண பயத்துக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். Not slave for the fear of நான் death. ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். Never I நான் will be a ஆண்டவருக்கே slave. அடிமை. I am a servant to God. கிறிஸ்து உனக்குள்ள பிறக்கிறார். இதோ கிறிஸ்து உனக்குள்ள பிறக்கிறார். Christ liveth in you. கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தருகிறார். Lord gives you an உன் anointing. அடிமைத்தனத்தின் நுகம் முறிந்து போகும். And your yoke of bondage will cease. இன்னைக்கு எல்லாரும் கர்த்தர் ஜீவ ஊற்றின் அனுபவத்துக்குள்ள உங்களை கொண்டு The வருகிறார். Lord will bring you to this of life. ஜீவ ஊற்றின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வருகிறார். He brings you to the new fountain of கர்த்தருக்கு life. பயப்படுதல் ஜீவ ஊற்று. And to fear God is the புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. It is the fountain of ஓ life. உன்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். Your name should be written in the book உன்னுடைய of நாமம் life. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். Your name should be written in the book of ஜீவனுக்கு life. என்று பெயர் எழுதப்பட்டவர் One whose name is அவன் written. பரிசுத்தன் எனப்படுவார். He will be called as holy. கர்த்தர் உன்னை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். Lord has called us for உன் holiness. பெயர் அங்கே எழுதப்படட்டும். Your name be written. ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உனக்கு சூட்ட வந்திருக்கிறார். God has reserved this flip. உன்னுடைய சிரசிலே ஜீவ கிரீடத்தை சூட்ட விரும்புகிறார். He desires to praise the crown of life. மரண பரியந்த உண்மையாயிருந்தால் Till the death. மரண பரியந்த உண்மையாயிருந்தால் Be faithful till death. சோதனையை சகித்தால் If you endure temptation. உத்தமன் என்று விளங்கினால் If you are proving உனக்கு ஜீவ கிரீடம் உண்டு. sure you'll be getting a crown of அவருடைய life. கற்பனைகளின்படி செய்தால் If you abide by his உனக்கு commandments, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். you will have an authority over the fruit, the trees ஜீவ of life. விருட்சத்தின் கனியை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். Lord is going to give the fruit நீ of the ஜெயம் tree of life. கொண்டால் You will be நீ overcome. ஜெயம் கொண்டால் You will be victorious. உனக்கு one. ஜீவ விருட்சத்தின் கனி. That the fruit of the tree of life. இன்னைக்கு கர்த்தர் அதை உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Today God is going to give you a நித்திய promise. ஜீவனை அளிப்பேன். I will give you eternal life. நித்திய ஜீவனை அளிப்பேன். I will grant you அதுதான் eternal கர்த்தர் life. உனக்கு தந்த வாக்குத்தத்தம். That's a promise God gives இதோ you. தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து Behold, from the throne in the தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து from the throne of ஜீவ God, தண்ணீருள்ள நதி புறப்பட்டு வருகிறது. rivers of living water proceeds. இன்றைக்கு நீ விசுவாசித்தால் If you believe today, இன்றைக்கு உன்னுடைய உள்ளத்தில் அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். out of your belly shall flow rivers of living அது உன்னுடைய water. வறட்சியை செழிப்பாக்கும். It will may flourish அது everything. உன்னுடைய வறட்சியை செழிப்பாக்கும். It will flourish your life. உன்னுடைய மாறாவை மதுரமாக்கும். It will make your mara sweet.
உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். It will make your sorrow as உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றும். It will make you உனக்கு வந்த தீமையை நன்மையாக மாற்றும். It will convert your evil as good. உன்னுடைய வறட்சியை செழிப்பாக மாற்றும். It will make you to blossom. உன்னுடைய இருளை வெளிச்சமாக It will மாற்றும். make your darkness as light. கோணலானவைகளை செவ்வையாக மாற்றும். Make the crook straight. உனக்கு வந்த தீமையை நன்மையாக மாற்றும். It will convert the evil உன்னுடைய as good. தோல்வியை ஜெயமாக மாற்றும். Convert your defeat as உன் victory. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். Remove your curse as உன்னுடைய blessing. குறைவை நிறைவாக மாற்றும். Will change your அவர் shortcomings. சகலத்தையும் செய்ய வல்லவர். Lord is able to do. இதோ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் One who sits on the சகலத்தை throne. புதிதாக்குகிறார். He makes everything new. விசுவாசித்து கரங்களை தட்டி வல்லமையை பெற்றுக்கொள். Clap your hands and receive this word. விசுவாசித்து கரங்களை தட்டி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். Receive the eternal life. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். Receive the eternal life. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுப்பி நிற்போமாக. Let us all please இதோ stand up. கர்த்தனை தொடுகிற நேரம். Please, all of you stand தயவு up. செய்து எல்லாரும் எழுப்பி நில்லுங்கள். All of you please தேவ stand up. சமூகத்திலே நாம் ஆடி பாடி சந்தோஷப்பட வேண்டிய நேரம். This is the time where you need to rejoice. எல்லாரும் கொஞ்ச நேரம் பரலோகத்திலே நாம் தரிசனத்திலே போவோமாக. Let us all go to the heaven. தயவு செய்து இந்த பூமியை மறந்து விடுங்கள். Forget please. தயவு செய்து எல்லாரும் இந்த பூமியில் நிற்கிறதை மறந்து விடுங்கள். All of you forget உங்களுடைய this. கால்கள் அந்த பரம கானானில் நின்று கொண்டிருக்கிறது. And you are going to see the city of heaven. கர்த்தர் உங்களை அந்த சீயோனுக்கு புதிய எருசலேமுக்கு கொண்டு போகும்படி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். Lord makes a promise to go in the next நித்திய time. ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க You போகிறார். are going to enter the eternal life. ஐயோ, அங்கே உனக்கு கர்த்தர் நித்தியமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். Eternal blessings God has reserved there. எத்தனை பேர் பரலோக சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? How many are ready to get joy? ஆடி பாடி சந்தோஷப்படுவோமாக. Let us all be joy of நம்முடைய the சரீரங்களை விட்டுக் கொடுப்போம். Let us give our கரங்களை bodies. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Clap your hands and just சிங்காசனத்தில் இருந்து from the throne ஒரு புதிய ஜீவன் a new life. இன்னைக்கு உனக்காக புறப்பட்டு வருகிறது. It proceeds there from அது உன்னை heaven. புது சிருஷ்டியாய் மாற்றுகிறது. It makes you living new. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, All things are எல்லாம் past. புதிதாயின. All are new. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் One who sits இதோ on the throne. சகலத்தை புதிதாக்குகிறார். He makes everything new. இனி நீ பழைய மனுஷன் அல்ல. No more you are old நீ man. பரலோகத்துக்கு சொந்தக்காரன். You are belong to the உன்னுடைய heaven. சிரசிலே ஜீவ கிரீடம் வைக்கப்படுகிறது. For a crown of life is there for அந்த you. ஜீவ புத்தகத்திலே In the book of உன் life, பேர் இன்றைக்கு எழுதப்படுகிறது. your name is being written நீ there. அங்கே போய் அதை காண்பாய். You go and see there. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க போகிறாய். You are going to eat the fruit of the tree அந்த of ஜீவ life. தண்ணீருள்ள நதியிலே நீ பருகி பானம் பண்ண போகிறாய். You are going to drink water from the அந்த rivers of living பொற்தல water. வீதியிலே In the golden அந்த street. பொற்தல வீதியிலே In the golden அவரோடு street. கைகோத்தி நடனமாட போகிறாய். We are going to join hands கோடானு வருஷம் for crores and யுகம் crores. யுகமாய் For ever and அந்த ever. நித்திய ஜீவனிலே ஆளுகை செய்ய போகிறாய். You are going to reign in the eternal எத்தனை life. பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? கைகளை தட்டி மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள். Clap your hands and glorify கர்த்தர் God. ஜீவனின் வல்லமையை தந்து கொண்டிருக்கிறார். The power of the life has come. ஒரு புதிய ஜீவனின் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. A new anointing of life is descending. பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கே ஆடுவோரும் ஆடுவோரும் தொடா கோடியே, அங்கே ஆடுவோரும் நேசர் மார்பிலே சாந்தரிகள் வாடி பாடுங்கள். பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கே ஆடுவோரும் ஆடுவோரும் தொடா கோடியே, அங்கே ஆடுவோரும் ஆடுவோரும் தொடா கோடியே. பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கே ஆடுவோரும் ஆடுவோரும் தொடா கோடியே, அங்கே ஆடுவோரும் ஆடுவோரும் தொடா கோடியே. பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கே ஆடுவோரும் ஆடுவோரும் தொடா கோடியே, அங்கே ஆடுவோரும் ஆடுவோரும் தொடா கோடியே. பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, பாடி மகிழ்வோமாக. பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த கர்த்தருக்கு மகிழ்ந்து கலிகூறுவோமாக. நித்திய ஜீவனிலே நீ ஆளுகை செய்கிறாய். நித்திய ஜீவனிலே பிரவேசித்து ஆளுகை செய்ய போகிறாய். வல்லமை, ஜீவனின் வல்லமை உன்னை தொடுகிறது. மாயிலெங்கும் பட்டணமது, மாயிலெங்கும் பட்டணமது, நமது நாதரேசு வீற்றிருக்கும் பட்டணமது, நமது நாதரேசு வீற்றிருக்கும் பட்டணமது, நாமெல்லாரும் நாடுகின்ற பட்டணமது, நாமெல்லாரும் நாடுகின்ற பட்டணமது, நமது நாதரேசு வீற்றிருக்கும் பட்டணமது, நமது நாதரேசு வீற்றிருக்கும் பட்டணமது, நாமெல்லாரும் நாடுகின்ற பட்டணமது.
பட்டணமது நமது நாமலேசு வீற்றிருக்கும் பட்டணமது நாமலோடும் நாடுகின்ற பட்டணமது நாடுகின்ற பட்டணமது நமது நாதரேசு வீற்றிருக்கும் பட்டணமது நமது நாதரேசு வீற்றிருக்கும் பட்டணமது நாமலோடும் நாடுகின்ற பட்டணமது நாமலோடும் நாடுகின்ற பட்டணமது நமது நாதரேசு வீற்றிருக்கும் 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 பட்டணமது